நம்மளுடைய 165 166வது ஆம், ஒரு மீளாய்வு கூட்டம் ஐயமுட்டினுடைய மீளாய்வு கூட்டத்திற்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆம், வழமை போல இன்று நாங்கள் இப்போ மந்த்லி மீட்டிங் வைக்கிறபடியா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் மந்த்லி மீட்டிங் என்று செய்ய கன விஷயங்கள் கதைக்க வேண்டி வரும். முந்தினாங்க ஃபோர்ட் நைட் மீட்டிங் செய்த நாங்கள் இப்போ நாங்கள் மந்த்லி மீட்டிங் செய்கிறோம். அப்போ நீங்களும் வந்து எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ தூரம் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை தேவையிலுமோ அவ்வளோ தந்தால் எங்களுக்கும் நல்ல. முக்கியமாக இந்தியா மீட்டிங் வந்து கொஞ்சம் கூடுதலான நாங்கள் அந்த அட்மின் அதில் பற்றி கதைக்கிறபடியே கூட விஷயங்கள் கதைக்க வேண்டி வரும். சில வேளை நாங்கள் முதல் தேவையான விஷயங்களை முதல் உங்களோட கதைச்சு ரூபன் அப்டேட் பண்ண பிறகு அதிபர்மாருக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். அதை விட எங்களுக்கு இதில் வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு ஒன் ஆஃப் த வெல் விஷர் ப்ரொஃபஸர் கோபால் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன். அதோட ஹேட்டன் ஏரியாவில் புது பாடசாலைகளை இணைக்கிற சம்பந்தமான விடயங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடம் செய்கிற போல இந்த வருடம் மிக நேர்த்தியாக இயங்குகிற பாடசாலைகளுக்கு வேறு வேறு உதவிகளையும் நாங்கள் செய்கிறத பற்றி யோசிச்சினாங்கள். அதே நேரத்தில் இந்த வருடம் எங்களுடைய உங்களுக்கு தெரியும் யூகேலிருந்து காண்டீவன் அவர் ஒரு வெல்விஷர். அவர் எங்களுக்கு வந்து தன்னுடைய சைக்கிள் பயணத்தின் ஊடாக எங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தவர். அதற்கு மேலால அவர் ஒரு சப்போர்ட்டிங் குரூப் ஒன்றை உருவாக்கி அந்த குரூப்பு கூடாகவும் உங்களுடைய தேவைகளை ஏதாவது தேவைகள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள எங்களால் செய்யக்கூடிய இருந்தது. ஒரு சர்டன் அமௌண்ட்டை அவை சப்போர்ட் பண்ணினோம். அது வந்து ஐஎம்எட்டினுடைய இன்னொரு வளர்ச்சி என்று சொல்லலாம். நாங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை எங்களோட சார்ந்து நிற்கிற அமைப்புகள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கும். இதை விட முக்கியமாக வந்து பாடசாலை தோட்டங்களை நாங்கள் இந்த வருடம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல நினைக்கிறோம். பாடசாலை தோட்டத்தை நோக்கி எங்களுடைய செயல்பாடு இருக்குமா இருந்தால் தன்னிறைவின்ற இன்னொரு அடுத்த கட்டத்தை நாங்கள் அடைகிறதா இருக்கும். ஏற்கனவே ஐஎம்எட்டினுடைய செயல்பாடு வந்து சமூகத்தை இணைக்கிறது. சமூகத்தை இணைக்கிற போது முக்கியமாக சமூகம் என்று சொல்வது எங்களுடைய பாடசாலை சமூகம், அதிலே பெற்றோர்கள், அதோட பெற்றோரோட சார்ந்த அவருடைய குடும்பங்கள். அப்போ அந்த இணைப்பில் நாங்கள் எவ்வளவு தூரம் அவையில உள்வாங்கினாலும் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயல்பாடாகவும் எதிர்காலத்தில் உணவில் வரக்கூடிய பற்றாக்குறை விஷயங்களுக்காகவும் நாங்கள் ஒரு நல்ல செய்தியை மாணவர்களை வளர்க்கணும். அந்த விடயத்தில் நாங்கள் மாணவர்களுடைய ஆளுமையை வளர்க்குறதுல ஒன்று வீட்டு தோட்டங்கள், பாடசாலை தோட்டங்களை நாங்கள் கூட ஊக்குவிப்போம். அது சம்பந்தமாக எங்களோட கலைக்க இருக்கிற பாடசாலைகளை நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகிறோம். அது சம்பந்தமாக முயற்சி செய்கிறவங்களுக்கு எங்களுடைய உதவிகளை கூட செய்ய நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். இதற்கு மேலாக தொடர்ச்சியாக உங்களுடைய வெற்றிகள் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸில் தர்றதை பற்றின ஒரு செயல்பாடாகவும் இருக்கு. எனவே நான் கன்னேரன் கலைக்க விரும்புகையில் முதல் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறோம், அதிலேருந்து தொடங்குவோம். இப்போ ரூபன் நீங்கள் இதுலேருந்து டேக் ஓவர் பண்ணுங்க, நாங்கள் அதில் நாங்கள் அழைப்போம். நன்றி முரளி அண்ணன். இந்த ஒரு மாத இடைவெளிக்கு பின்னர் இந்த கால நேரத்தில் இணைஞ்சிருக்கின்ற ஒரு மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் ஐஎம்எட்டின் குடும்பம் சார்பாக இனிய கால நேர வணக்கங்கள். வழமை போல நாங்கள் இந்த மீட்டிங்கை இன்றைக்கு முதல் கணக்கறிக்கையோட ஆரம்பிப்போம். இந்த கணக்கறிக்கை விடயத்துல உண்மையில மிகவும் சந்தோஷமாக நிறைய விடயங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. 100% என்று சொல்லாவிட்டாலும் ஒரு 97 98 விதமான பதிவுகள் சரியான முறையில் இடப்பட்டிருந்தது. இதுல குறிப்பா இந்த ரவிசங்கர் நேரடியாக தம்பி அதில் மார்னிங் நினைக்கிறேன் உங்களோட நேரம் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும் வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவற்றை ஒரு முயற்சியின் ஊடாக சரியான முறையில இந்த கணக்கறிக்கைகளை நாங்கள் இந்த மீட்டிங்கு கொண்டக்கூடிய இருந்தது. இந்த இடத்துல தம்பி ரவிசங்கருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். தரப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில சந்தோஷமான விடயங்கள் இந்த காலப்பகுதியில 9 தினங்கள் மட்டுமே பாடசாலை இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை மே தின விடுமுறை. இந்த 9 தினத்தை பாடசாலை நடைபெற்ற காலப்பகுதியில மொத்தமாக பயன்பெற்ற மாணவற்ற எண்ணிக்கை 13,779 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதாவது 13,779 உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது.
அது மாணவராக இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். வழங்கப்பட்ட உணவுகளின் எண்ணிக்கை 13,779. ஒரு உணவிற்கான ஐயம்பட்டிற்கான சராசரி செலவு, ஒரு உணவுக்கான மீல் பர் காஸ்ட் ஐயம்பட்டுக்கான ஒரு சராசரி செலவு 11 ரூபாய் 51 சதம். ஒரு உணவுக்கான செலவு 11 ரூபாய் 51 சதம். இந்த புள்ளிவரத்தை தொகுத்து பார்க்க மிகவும் சந்தோஷமா இருந்த ஒரு விடயம் வந்து, எங்களுடைய அதிகூடின செலவு இல்லை இந்த முறை. இந்த தரப்பட்ட கணக்குன்ற அதிகூடிய செலவல்ல 21 ரூபாய் 31 சதம். அதான் ஆகக்கூட ஒரு பள்ளிக்கூடம் தான் 20 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவிலேயே காட்டியிருக்கின்றது. 21 ரூபாய் 31 சதம் தான் அதிகூடின செலவு. ஆக குறைஞ்ச செலவு 0. அப்ப 0த்திற்கும் 21 ரூபாய் 31 சதத்துக்கும் இடையிலேயே எங்களோட கணக்கு வந்து இந்த செலவு வேறுபாடுகள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இது என்ன ஒரு கேட்டகரியா பிரிச்சமா இருந்தால், அந்த மேலேயே குறைக்கிறோம். நாங்க 20, 25, 30 சொன்னோம். இப்ப நான் மேலேயே குறைக்கிறோம். 20க்கும் 22 ரூபாய்க்கு உட்பட்டதுல ஒரு பள்ளிக்கூடம் அந்த பெர்சன்டேஜ் வந்து 3.701 இருக்குது. 15க்கும் 20க்கும் இடையில இருக்கிற பள்ளிக்கூடங்களோட பெர்சன்டேஜ் வந்து 22.2%. மேலேன்னு சொல்ல 15, 20 வந்து 22.20% இருக்குது. 10க்கும் 15க்கும் இடப்பட்ட செலவில் ஈச்சு வந்து 37.03%. 10க்கும் 15க்கும் இடையில பெருமளவு இருக்குது 37.03%. 10 ரூபாய்க்கு உட்பட்டதும் 37.07%. அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தா நாங்கள் 15 ரூபாவுக்கு கீழே 74% பாடசாலைகள செலவு வந்து 74% இருக்கு. அப்ப நாங்கள் பெரிய ஒரு இலக்க நோக்கி சரியான வழியில நகர்ந்திருக்கிறோம். அப்ப அண்டர் 15 ருபீஸுக்குள்ள 2/3 ஸ்கூல் வந்து உணவு கொடுக்குறீங்க. அதாவது 75% வந்து 75% சொல்லிக்க சாரி 3 மடங்கு. அப்ப 75% பள்ளிக்கூடங்கள், பெரும்பகுதியான பள்ளிக்கூடங்கள் 74% பள்ளிக்கூடங்கள் 15 ரூபாய்க்கு கீழ்பட்ட செலவிலே உணவு வழங்கப்படுகின்றது. எஞ்சியதோ 25% நிச்சயமாக சிறியதோ காலப்போக்கில் மாற்றலாம். நாளைக்கு அடுத்த முறையில இந்த 20 இலக்கம் கூடங்களில இருந்து விடுபடும். நாங்கள் 19க்கு கீழே கொண்டுடலாம். அப்ப அந்த 20 இருக்கிற பள்ளிக்கூடத்தின செலவும் 21 ரூபாய் 31 சதம் தான். பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அப்ப அதுவும் காலப்போக்கில் மாறுமா இருந்தா எங்களோட செலவில் 20 கீழே கொண்டாட மிகவும் சிறப்பான முன்மாதிரியான செயற்பாடு. இந்த வறட்சியான காலம், பொருளாதார காலத்திலையும் அர்ப்பணிப்போட இந்த சரியான நிர்வாக ஒழுங்கமைப்போடையும் சமூக பங்களிப்போடையும் பயணிக்க ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஐயமுட்டின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடிப்படையில நான் நேரடியாக கணக்கறிக்கைக்குள்ள போறோம். இந்த கணக்கறிக்கை சொல்றபோது பாடசாலைகளோட வரவு முக்கியம். நாங்கள் சில நிர்வாக ஒழுங்குகளை மிக இறுக்கமா பார்க்கிறோம். இந்த கணக்கறிக்கை படிவங்கள், அதாவது மேனுவல் ஃபார்மும் கூகுள் ஃபார்மும் சரியான முறையில ஃபில் பண்ணப்பட்டிருக்கணும். சில நேரங்களில் நீங்க மேனுவல் ஃபார்மை போட்டு கூகுள் ஃபார்மை போட விடுறீங்க. இல்ல மேனுவல் ஃபார்மில் போட்ட தொகையும் கூகுளோட தொகையும் வேறுபடுது. அப்படி வேறுபடுறதுக்கு விட வேண்டாம். தயவு செய்து எங்களுக்கு 2-3 டபுள் ஒர்க் டே மார்னிங் நினைக்கிறேன் ரவிசங்கர் ஏர்லி மார்னிங் 2-3 o'clock இந்த ஒர்க் செய்யணும் எங்களுக்கு தான் கால் பண்ணி. அப்ப அதே ஒருக்கா தவித்துக் கொள்ளுங்க. மற்றது இந்த 2 படிவம் போட்டதை தயவு செய்து அதிபர் மேல உறுதிப்படுத்துங்க. நான் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்க நீங்க மிட் நைட் எழுப்பி பார்க்க உங்களுக்கு என்னவங்க இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்ப நான் 2 மெசேஜ் போட்டுறேன். அப்ப எங்களுக்கு தயவு செய்து பாடசாலை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு போய்க்க அந்த மீட்டிங்கு முதல் நாள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற முதல் 2 கிழமையும் பிளெக்சிபிளா விட்டாலும் பரவாயில்ல. இந்த மீட்டிங் வார காலம் மிக மிக முக்கியம். அதிபர் மேல தயவு செய்து அந்த பாடசாலை முடிஞ்சு போய்க்க 2 பாயம் சரியா போட்டுட்டீங்கனால உறுதிப்படுத்துங்க. இல்லாட்டி எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றது பாடசாலைகளுக்கு நாங்கள் வைப்புள்ள நிதி விவரங்கள் வந்து நாங்கள் முரளியனுக்கு தந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது சரியான முறையில் நீங்க அப்டேட் பண்ணாட்டியும் இதுல ஒரு பிரச்சனை வரும். அதை பற்றியும் நாங்கள் பின்னர் கதைக்க இருக்கிறோம் நிதி வளங்கள் சம்பந்தமாக. இதுல கணக்கப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில முதலாவதாக கொட்டடி நமச்சிவாயம் இந்த பாடசாலையில இந்த காலப்பகுதியில வந்து 838 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 21 ரூபாய் 31 சதம். தற்பொழுது கையிருப்பு 5075 ரூபாய். அப்ப உண்மையில எங்களோட ஐயமுட்டனுடைய செலவில்லையில இந்த தொகை தான் அதிக தொகையாக காணப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த பாடசாலை மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்களோட பாடசாலை மிக அர்ப்பணிப்போட ஆரம்பத்துல செலவுகள் மிக அதிகமா இருந்தது. இவ்வளவு சிக்கனப்படுத்தி நினைக்கிறேன் அதிபர் ஒரு புதிய நடைமுறையை கூட அந்த பாடசாலையில கடந்த வாரம் அந்த ப்ரேயர் மீட்டிங்ல இருந்து அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. நமச்சிவாயம் சாரா டீச்சரா இருக்கிறீங்க. அன்றைக்கு அந்த புது திட்டம் என்ன அதிபரோட திட்டம் அறிமுகப்படுத்தினா பற்றி அறிவிச்சிருந்தார். அதை பற்றி சொல்லி பிரேயர்ல ஐயமுட்டன் பாத்திரத்தை வச்சு பிள்ளைகள் டீச்சர்ஸ் கொண்டு வந்து அதுல ஐயமுட்டன் பொருட்கள் வச்சவ
அச்சய ஓ பாத்திரத்துல. அந்த மூலிகையை பற்றி என்ன கதைச்சு கிடக்கு? மூலிகை திட்டம் அது ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்களை பிள்ளைகளுக்கு சொல்றது, பிள்ளையே சொல்லும் வந்து. ம் ஓகே, அந்த மூலிகையை கொண்டு வந்து தருவீங்க. இப்ப மட்டும் இந்த சில இந்த ஐயமோட்டின் செயற்பாடுல வேறு ஏதாவது உங்களுக்கு இடர்பாடு இல்ல புதிய நடைமுறை மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்களா? புதிய நடைமுறையாண்டு இந்த வளமைய செய்யற மாதிரி செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, சமூக பங்களிப்பு. சமூக பங்களிப்பு இப்ப பேரண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடணும் பொருட்கள். ம் 1-2 மரக்கறி கொண்டு வந்து வெப்பினம். ம் ஓகே சரி, ஓகே. தொடர்ந்து சேர்ந்து போங்க, செலவு கட்டுப்பாட்டையும் பார்த்து கொண்டு இருக்கும். சரி, பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்குது. மற்றபடி உங்களோட செயற்பாடு தேவை இருந்தா சொல்லுங்க. வேற கூட இந்த கம்ப்யூட்டர் கிடைச்சிட்டு தானே? ஆமா ஆமாம். சரி, ஓகே. வேலை செய்யுதா? நன்றி. வேலை செய்வேன். நன்றி. ரைட். அப்ப 2 2-in-1 பிரச்சனை முடிஞ்சுது. என்ன டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் பாவிக்கலாம், லேப்டாப்பாவும் பாவிக்கலாம். சரிதானே? ஓமண்ணா. ஓகே, நன்றி. ஓகே. அடுத்தது மடுக்கரை GTMS 341 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 19 ரூபாய் 82 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 6760 ரூபாய். மடுக்கரை GTMS சார்பில் டீச்சர் இருக்கிறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். 2-3 விஷயம் சொல்லுங்க. இந்த மடுக்கரை GTMSல இந்த கிச்சன் வந்து புதுசா போட்டா பிறகும் இப்ப நடைமுறையில் இருக்கிற பெற்றோற்ற பங்களிப்பும் சமூகத்தின பங்களிப்பும் உங்களோட பாடசாலை தோட்ட செய்ய எப்படி இருக்கு? இப்ப வெள்ளத்துக்கு பிறகு கிச்சன் திருத்தின பிறகு சமையல் நடந்து கொண்டிருக்கு சார். என்னண்டா கொஞ்சம் ஒரு சில பெற்றோர் இப்ப அந்த கூடுதலா அந்த ஒரே வருத்தம் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு தகவலை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த பெற்றோரை கொஞ்சம் உள்வாங்கிறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் வார்ட்ல அட்மிட்னு சொல்றதால நான் கட்டாயப்படுத்த இல்லாம இருக்கு சார். அதோட அந்த வார பெற்றோரை வச்சு வார நாட்கள்ல மட்டும் அந்த சமையலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா பெற்றோர் ஒத்துழைப்பு இருக்குது. பெற்றோர் காய்கறிகளை நம்ம தாராளமா கொண்டு வராங்க. எங்களுக்கு அந்த அரிசிகள் இதுகள் வேண்டாம். அரிசி கொஞ்சம் விலையாகவும் இருக்கு. அரிசி வேண்டியதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வருது. மற்றபடி பெற்றோர பங்களிப்பு கூடவா இருக்குது. ஆனா அவங்க காரணம் எனக்கே போன எடுத்து சொல்லுவாங்க, டீச்சர் ஹாஸ்பிட்டல் போறோம். அதை நான் பிள்ளைக்கு சொல்ல கொஞ்சம் முட்கூட்டி சொன்னீங்கன்னா நான் வேற ஆக்களை ஆயத்தப்படுத்துவேன். அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். இப்ப பரவாயில்ல, பெற்றோர் கொஞ்சம் சமைக்கவா. இப்போ ஒரு பாடசாலை தோட்டம் செய்யறால என்ன இடர்பாடு இருக்கு? பாடசாலை நல்ல வளவு இருக்கு சார். செய்யக்கூடியது சான்ஸும் இருக்கு. நல்ல மண், நல்ல நீர் எல்லாமே எல்லா வளமும் இருக்கு. ஆனா சார் அந்த கேட் பூட்டையில எங்களுக்கு மாடுகள் எல்லாம் உள்ள வந்துடும். கேட்டு நான் அது வரைக்கும் சொன்னேன்னா கேட்டு இன்னும் பூட்டாம இருக்கண்டு அவர் புதிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான். அப்ப அதுக்கு ஏதோ போக்குவரத்துக்கு வாகனங்கள் வந்து போகணுமாம். அதுக்கு பிறகு கேட்ட போடுவோம்னு சொன்னேன். நான் தோட்டம் செய்யறதுக்கான இது கொஞ்சம் இடம் எல்லாம் நல்ல இடம் இருக்கு. குரங்கும் விடாது சார். குரங்காலதான் பெரிய கரைச்சலா இருக்கும். கொஞ்சம் காய்கள் காய்க்க வழி கிடைக்க குரங்குகள் வரும். குரங்கள்கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே பற்றி கதைப்போம். தோட்டத்தை பற்றி பொதுவாக கதைப்போம். சரி, ஓகே. நன்றி டீச்சர் அணைஞ்சு கொண்டதுக்கு. ஓம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது குட்டியப்புலம் புதுக்குடியிருப்பு கலைமகள் 360 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 19 ரூபாய் 56. தற்பொழுதைய கையிருப்பு 4440 ரூபாய். புதுக்குடியிருப்பு கலைமகள் சார்பில் அணிஞ்சிருக்கீங்க. குடியிருப்பு கலைமகள் போடுங்க கண்டிப்பா. ஓகே. அடுத்த பொன்னால வரராஜ பெருமாள் யாழ்ப்பாணம் பொன்னால வரராஜ பெருமாள் 316 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 19 ரூபாய் 30. தற்பொழுதைய கையிருப்பு 4665 ரூபாய். பொன்னால வரராஜ பெருமாள் பாடசாலை சார்பில் டீச்சர் இருக்கீங்களா? பொன்னாலை வரதராஜ பெருமாள் பொன்னாலை வரதராஜ பெருமாள் வராத பாடசாலைகளுக்கான 2 வார கொடுப்பனவு நிச்சயமா நிறுத்துவோம். இனிமேதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது கருங்காலிக்குளம் GTMS 443 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 18 ரூபாய் 2. தற்பொழுதைய கையிருப்பு 9744 ரூபாய் 45.
கருங்காலி ஜிடிஎம்எஸ், இல்லை கருங்காலி ஜிடிஎம்எஸ், இல்லை. அடுத்த கண்டி கலைமகள், கண்டி கலைமகள் 238 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா 91 தற்பொழுதைய கையிருப்பு 9420 ரூபா. கண்டி கலைமகள் பாடசாலை சார்பில் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இந்த திட்டத்திலே சிறப்பா போய் கொண்டிருக்கு சார். செலவு இல்லையும் ஓரளவுக்கு நீங்க 15 கிலோ கொண்டு வந்துருக்கீங்க போல இருக்கு சார். இப்ப உங்களுக்கு முன்னேற்றம் என்ன எதிர்பார்ப்பு, என்ன தடைகள் சார் இருக்கு? இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்ப கேஸ் சிலிண்டரும் வந்தனால சமையல முறையா எங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கு சார். முதல்ல அந்த இரவு வாங்கி செய்யற நேரம் கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுதான். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை சார். ப்ராப்ளம் இல்லாம வேலை திட்டம் நல்ல முறையில போய் கொண்டிருக்கு சார். அன்னைக்கு வலய கழிப்பணிப்பாளர் பாடசாலைக்கு விஜயம் செய்தாங்க. ஒரு சிங்கள அதிகாரி தான் சார் முதல் இந்த ஐஎம்எட் உணவு செயற்பாடையும் பார்த்துட்டும் போயிருக்காங்க சார். பார்த்துட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க சார். நன்றி சார். இப்ப உண்மையில நீங்களும் சிறப்பா செய்யறபடியா எங்களுக்கும் இப்ப நீங்க அந்த கேஸ் சிலிண்டர் கலவான அப்படியத்தை கூட நீங்க நேரடியாக எங்களே சொல்லல. நாங்கள் அறிஞ்சிருந்தோம் நாங்கள் வேற வழியில. அதுக்கு பிறகு நாங்க அதை தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய உண்மையில உங்களுக்கான தேவை வரைக்கும் நாங்க சில இடத்துல சில உதவி செய்வோம் சார். ஏதோ ஒரு வழி. சரிங்க சார். நன்றி சார். நீங்களும் வழிவா செய்யறபடியா எங்களுக்கு திருப்தி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது பல்லேகல வாணி 173 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 65 தற்பொழுதைய கையிருப்பு 11,724 ரூபாய். பல்லேகல வாணி வித்தியாலயம், பல்லேகல வாணி இல்லை. பண்டாரவள கிரேக் தமிழ் வித்தியாலயம் 248 மாணவர்கள் 12 ரூபாய் 84 ஒரு மாணவனுக்கான செலவு. தற்பொழுதைய கையிருப்பு 2,607 ரூபாய். கிரேக் பிரின்சிபல் இருந்தீங்க சார். போயிருக்கீங்களா? போயிட்டீங்க. டீச்சர் இருக்கு நினைக்கிறேன் சார். டீச்சர் குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர். இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல கரகாலத்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணினாங்களே, எனக்கு கொஞ்சம் பெரிய இடைவெளிக்கு போறோம். இப்ப இந்த புதுசா தொடங்கின அப்புறம் எப்படி டீச்சர் இருக்குது பள்ளிக்கூடத்துல? சார் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். இன்னைக்கு மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸ கொஞ்சம் எடுத்து பேசணும் சார். அப்ப இப்ப உள்ள பேட்ச்ல உள்ள பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க சார், வராங்க சார். அப்ப நம்ம கொஞ்சம் இலகுவான சாப்பாடுகளே முதல்ல ஆரம்பத்துல கொடுக்க சொல்லியிருக்கோம் சார். அப்புறம் போக போக கொஞ்சம் ஹெவியா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் சார். அப்ப இப்ப கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கிறாங்க சார், வராங்க சார். வெரி குட். அப்படியே கொண்டு போங்க. நிறைய கரகாலம் செய்யாம விட்டா அப்புறம் செய்த அப்புறம் பரவாயில்ல, தொடர்ந்து செய்யறீங்க. அதே முயற்சியில கொண்டு போய் கொண்டு போங்க. ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டீச்சர். அடுத்த ஏராவூர் பிபுலானந்தா 865 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபாய் 75. சிறப்பான பாராட்டுகள். போன முறை இந்த பாடசாலை 28 ரூபாய் கிட்ட செலவு இருந்தது. ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. 12 ரூபாய் 75. தற்பொழுதைய கையிருப்பு 3617 ரூபாய். பிபுலானந்தா பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஏராவூர் பிபுலானந்தா. வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். ஓகே, அதிபர் இருக்கீங்க சார். முதல்ல நன்றி சார். இந்த திட்டத்தை நாங்கள் நிப்பாற்ற இருந்த ஒரு திட்டத்தை மீள புத்துயிர் கொடுத்து சிறப்பு, அதாவது செலவுலையும் மிக சிறப்பான செலவு செய்கிறீங்க. 12.75 கணக்கு சிறப்பா இருக்குது. பாடசாலை தோட்டமும் மிகவும் சிறப்பா போது போல இருக்குது. சொல்லுங்க சார் அதில் பற்றி. ஓமண்ணா, எல்லாம் மிகவும் நல்லா போய் கொண்டிருக்கு. மற்றது பாடசாலை தோட்டம் மிக மிக சிறப்பா போய் கொண்டிருக்கு. பெற்றார்கள பங்களிப்பு நாங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா கொண்டிருக்கு. தோட்டம் எப்படி சார் இப்ப இருக்குது? தோட்டம் நல்லா போய் கொண்டிருக்குன்னா, நேற்று வியாழக்கிழமை இந்த வெண்டிக்காய் டீச்சர்ஸ் நானும் வாங்கி எடுத்தேன். டீச்சர் ஒரு ஆளுக்கு கொடுத்துறாங்க. கீரை எங்களோட டீச்சர்ஸ் 2 பேருக்கும் கொடுத்து, மற்றது நேற்று அந்த பேரண்டும் வாங்கிட்டு போனவங்க. அறுவடை தொடங்கிட்டு, அதை விட நம்மளோட ஐஎம்எட் உணவு திட்டத்துக்கு
தேவையான உணவை கொடுத்து போட்டு தான் மிச்ச இதுகள் நாங்கள் வித்துனாங்க. அப்ப வித்த என்ன செய்யறீங்க? அதுக்கு வேறு அக்கௌண்ட் ஒன்று அந்த சார் வச்சிருக்கிறார், மாசுவன் சார். வச்சதுல என்ன சாமானை வாங்குறீங்க திருப்பி? அதுக்கு அதுக்கு தேவையான இந்த பைப் லைன் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்போ அதுக்கு இப்போ நாங்கள் என்னென்னா ஒரு கடையில் போய் ஒரு லோன் ஒன்று எடுத்து தான் இப்போ அந்த பைப் லைன் ஒன்று செய்து கொடுத்துருக்கிறேன் நான். இப்போ அதுகளுக்கெல்லாம் காசு பே பண்ண தெரியும், என்ன பண்ணுவோம், அதுகளுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. பைப் லைன் செய்யறதுக்கு டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லையா? பைப் லைனுக்கு தேவைதானன்னா தேவையான விஷயத்த பைப் லைன் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை, டிபார்ட்மெண்ட் அப்ரூவான வேலை. அது எப்படி நீங்க செய்த டிபார்ட்மெண்ட் நீங்க செய்த பிள்ளைகண்டா என்ன செய்வீங்க? இது நம்ம தோட்டத்துக்கு மட்டும்தான். ஏற்கனவே எல்லாம் இருக்குது. இந்த பாடசாலை தோட்டத்துக்கு நாங்க இந்த கோஸை போட்டு தான் தண்ணி அடிக்கிட்டு இருந்தோம் நாங்க. அது கொஞ்சம் பெரிய கோஸை தூக்கி அடிக்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயும் கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, என்னைக்கு தூரத்துக்கு இழுத்து கொண்டு போய் அடிக்கிற மற்ற லீவு நாள்ல எல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்தது. இது அந்த டேங்க்ல இருந்து டவுன் பைப் வருது, அதுல இருந்து நாங்க அதை கனெக்ட் பண்ணி பின்பக்கம் மதுலோரமா கொண்டு போய் அங்க தோட்டம் வரைக்கும் பைப் லைன் அந்த ஒரு லைன் ஒன்று எடுத்து விட்டுருக்கிறோம். அதுல கொண்டு போட்டிருக்கு. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தண்ணி வசதி எல்லாம் இப்ப நல்ல தாராளமா இருக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் தோட்டமும் பெரிய நல்ல செழிப்பா இருக்குது. உங்களுக்கு நான் போட்டோஸ் போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன், இருந்தும் தேவைன்னா போட்டு விடுறேன். ஓகே, என்னண்டா சார் அதுக்கு எவ்வளவு செலவானது? அதுக்கான ஒரு 13,000 செலவாயினது. நாங்கள் அதுக்கு சின்ன சின்ன சாமான்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த போன புதன் வியாழன்கிழமை எல்லாம் அந்த லைன் செய்த எல்லாம் சேர் நான் செய்தவன். இல்ல என்ன செய்யுங்கண்டா சார், ஏன் கேட்கிறேன்டா, இப்ப அந்த தோட்டச்செய்யை கண்டு ஏற்பட்ட செலவு இருந்தால் அது அங்களோட கதைங்க. அதாவது தோட்டச்செய்கைக்கு ஏற்பட்ட மிலை செலவு இருந்தால் அதை பற்றி கதைங்க. வேணுண்டா நாங்க இந்த பாடசாலை தோட்டச்செய்களுக்கு சில விஷயங்கள் உதவி செய்யற பற்றி கதைக்கிறோம் வேறு அமைப்புகளோட. ஆனால் இந்த பாடசாலை தோட்டத்துல வர அறுவடைகள் 100% ஐயமுடன் திட்டத்துக்கு பாவிக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். இப்ப நீங்க அதுல வர அறுவடையை பாவிச்சு பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிறது இப்ப ஐயமுடன் திட்டத்துக்கு மேலதிகமா போய்க்க. இப்ப எங்களுக்கு என்ன தேவைப்படும்டா, நீங்க அதுல வர மரக்கறியெல்லாம் பண்டமாற்று முறையில வேற பொருளா மாத்தலாம், அரிசியா மாத்தலாம், வேற பருப்பா மாத்தலாம், என்னத்துக்கும் மாத்திக்கொள்ளலாம். இப்ப அதை நீங்கள் இன்னொருத்துல பாவிச்சு அதை இன்னொரு தேவைக்கு பாவிக்க திருப்பி அந்த ஐயமூட்டின் செலவுன்ற அளவு மாறாது. இப்ப பாடசாலை தோட்டத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், அது உண்மையில ஐயமுட்டனுன்ற முழுமையான தேவைக்குரியதும் அதுக்குரிய பதிலீடாக பாவிக்கலாம் இருக்கணும். இந்த பாடசாலை தோட்டம் ஒரு ஒன் ஆஃப் ப்ராஜெக்ட். இப்ப அப்படி வரைக்க நீங்க அது எங்களோட கதைங்க முதல் அப்படி பாடசாலை தோட்டத்துக்கு என்னென்ன தேவை இருக்கட்டும். அப்ப நாங்கள் செய்யாட்டி அதை வேற இடத்துக்காக நாங்க செய்யலாமோன்னு பார்ப்போம் இருக்கா முயற்சி இதை. அப்ப அந்த பாடசாலை அந்த பைப் லைனுக்குரிய செலவு இடத்திற்கு அவங்களோட தனிய கதைங்க சார். ஓகே, நான் பார்ப்போம் என்ன செய்யலாம். முரளியண்ணா இல்ல நீங்க வழியா சொல்லிட்டீங்கன்னு சார். நீங்கள் அந்த டீச்சர்ஸுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். மரக்கறியை வேண்டாக்கள் காசா தராமல் அதுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டு அந்த நம்பருக்காகவே ஒரு நாளைக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மரக்கறி இல்லை அல்லது அரிசி இல்லையண்டா அவே டொனேட் பண்ணலாம். அல்லது ட்ரை கூட டொனேட் பண்ணலாம். ட்ரை என்று சொன்னா பயறு ஏன்னா அது நீங்க வச்சு பாவிக்கலாம், சோயா மீட்டோ அப்படி. ஏனண்டா உணவா பாவிங்கோ. மற்றது உங்கள்ட ரூபன் விளங்கப்படுத்திட்டாரானே. இப்ப வீட்டு பாடசாலை தோட்டம் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அல்லாத ஆனால் உடனடி பாடசாலை தோட்டத்துக்கான செயல்பாடுகளை நாங்கள் உங்களுக்கு அதை அவுட் சைட் த ஐஎம்முட்டின் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு விதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எல்லா பாடசாலைகளுக்கும் இது ஒரு அறிவித்தலா தாரம். பாடசாலை தோட்டம் சம்பந்தமான ஏதாவது ஒரு அபிவிருத்தியை நீங்கள் செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கை வைக்காமல் தோட்டம் சம்பந்தமான வளர்ச்சி என்று சொன்னால், இப்போ வெளிநாடுல மன்னாரில் நீங்கள் காய்ச்சிருந்தீங்க மடுக்கிற டீச்சர் உங்களோட தோட்டத்தை சுற்றி ஆடு வருதுண்டா அப்போ அதுக்கு ஒரு வேலியை போடலாம். நீங்கள் வேலியை போட்டால் ஏண்டா அது உங்களோட பள்ளிக்கூடம் பிட்டிய ஃப்ரெண்டியா நான் 3 தரம் வந்திருக்கிறேன். நல்லபடியாக சொல்கிறேன். நான் பாடசாலை தோட்டத்துக்கு ஒரு சின்ன வேலி போடுறேன் என்றால் அப்படியான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். எனிவே நான் இதில் வாழ்த்துவேன் சார். நீங்கள் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து
வெற்றி அளிக்கணும், சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டே இருங்கோ. நன்றி சார். இல்ல ஒண்ணு வடிவா செய்றீங்க சார். தோட்ட படங்கள் பார்த்தா நல்லா இருக்கு, சாப்பாடு செலவு நல்லா இருக்கு, பெற்றோர பங்களிப்பு நல்லா இருக்கு. அப்ப நாங்களும் உங்களை சில உதவிகளை செய்கிற பற்றி யோசிக்கிறோம் சார். பார்ப்போமா நேரம் கதைச்சு அந்த பைப் லைன் தண்ணி பிரச்சனையோ கதைப்போம் சார் தனியா. ஓகே நன்றி. நான் சொன்னதுல விளங்கி கொண்ட விதம் சில பிள்ளையா இருக்கலாம்னா, அந்த நான் சொன்ன அந்த பைப் லைன் வந்து ஸ்கூலுக்கு வேற தேவைக்கு இல்லை, நம்ம தோட்டத்துக்குரிய பைப் லைன் தான் செய்து நான். ரைட். அப்ப அது அப்ப சார் கிளியர். அப்ப சார் தோட்ட பாடசாலை தோட்டத்துக்குரிய செலவாக்குறதுவோம் அதை. அப்ப இப்ப அது சம்பந்தமா நான் பிடிய ஒரு மெசேஜ் கதைச்சிருக்கேன். நான் கன்ஃபார்ம் ஆகல. இந்த பாடசாலை தோட்டங்களுக்கு சொல்லி நாங்க சில ஒரு இன்னொரு இடத்துல கேட்கிறோம். அந்த சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும், அந்த சப்போர்ட் அவர் ஸ்கூல் அண்ட் ஒரு குரூப் ஒன்று இப்ப எங்களோட இணைஞ்சிருக்கேன். இப்ப அந்த ப்ரொஜெக்டின் ஊடாக இப்ப நாங்க ஏற்கனவே 4 பள்ளிக்கூடங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்திருக்கிறோம். அந்த பயன்பட்ட பள்ளிக்கூடத்தில் இருக்கேன். அந்த திட்டத்துக்குள்ள கேட்க போறோம். இந்த எங்கட பள்ளிக்கூடம் ஐயமூட்டன் உணவு திட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு தோட்டச்சிகைக்கு உதவி செய்ய முடியுமான்னு ஒரு பட்ஜெட் ஒன்று கேட்கிறோம். அதுல கிடைக்குமா இருந்தா அதுல எங்களோட தருவோம் அந்த காசுகளை. இதுல விநாயகமூர்த்தி சார் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க ரவிதினகரன் சாரோட எல்லாரும் உங்களுடைய வலயத்துல இருக்கா கேளுங்க வேண்டாம். கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கணும். அப்ப ஒரு சில அலோகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாடசாலைகள் தோட்டம் செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணிவிடும். இதுக்கு நீங்க உங்களோட அக்ரிகல்ச்சர் ஒரு பாடமை ஓலவேல் எடுக்கிற பிள்ளைகள் உங்களோட பாடசாலையில இருந்தா கட்டாயம் வலயத்துல இருந்தும் சில உதவிகள் செய்வினம் என்று நம்புறேன். அது இருக்கா நீங்க நேரடியா உங்களுடைய வலய கல்வி பணிப்பாளரோட கதையுங்கோ. ஐயமுட்டும் செயல்பாடுக்கு தான் பார்க்கணும்னு சொன்னா எல்லா வலய கல்வி பணிப்பாளருக்கும் தெரியும். உங்களோட கிழக்கு மாநிலத்தின் செக்ரட்டரி கூட எல்லாம் தெரியும். அதனுடைய உங்களோட பிடி அவுக்கும் தெரியும். அதனுடைய நீங்கள் விஷயத்தை நேரடியாக அவைகளோடையும் கழிச்சு கொடுத்தாமா. நன்றி சார். நன்றி. ஓகே அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி 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 சார். நன்றி. அடுத்தது வந்து பசறை கலைமகள் 300 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹12.25 ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது கையிருப்பு ₹7,205 இருக்கிறது. பசறை கலைமகள் சார்பில் பசறை கலைமகள் இல்ல பிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த பூம்புகார் கண்ணகி மகாவித்தியாலயம் 600 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 600 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹12.18 ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது கையிருப்பு ₹5,150. பூம்புகார் பாடசாலை சார்பில் வவுனியா பூம்புகார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நன்றி நன்றி சார். சொல்லுங்க சார். எங்களுடைய ஸ்கூல்ல சார் பெற்றோர்ட பங்களிப்பு 100% இருக்குது சார். தோட்டம் சார் செய்யறதுக்கு பிரச்சனைனா குரங்கு விடாது. அதை விட சார் முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்கு அந்த காலை பிரார்த்தனைக்கு அந்த பொக்ஸ் ஒன்று உங்கள் அமைப்பு காண்டிபன் சார் ஊடாக எல்லாம் கிடைச்சிருக்குது. அதுவும் மேல மிக வந்து பிரயோசனமா இருக்குது. இப்ப உணவுக்கு அப்பால் மாணவர் உணவும் கொடுத்து மாணவரினுடைய ஆளுமையை விருத்தி செய்யறதுக்காக அந்த எங்களுக்கு அந்த ஒளிவு சாதனம் கிடைச்சதுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தோட்டம் செய்யறதுதான் சார் ஒரு பாரிய பிரச்சனையா இருக்கு. குரங்கு விடாது சார். ஒரு மாற்று வழியில ஏதோ ஒரு மாற்று வழிகள சார் காய்ச்சிருக்கிறார் அந்த கிரீன் நெட். அதுக்கு 2-3 இடத்துல ரிக்வஸ்ட் கொடுத்த வேற அது ஒன்றும் சரி வருது இல்ல. அந்த எஸ்டிமேட்டும் எடுத்து கொடுத்தாரு. அது சரி வேற இல்லை. பெரும்பாலும் சரி வந்ததுண்டா அந்த தோட்டம் செய்யறதுக்குரிய மற்ற வழிகள் எல்லாம் இருக்கு. தண்ணி நிலம் எல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த குரங்கு தான் பிரச்சனை. அதுக்கான இது சரி வந்தா கட்டாயம் தோட்டத்தை சார். இப்ப நீங்களும் நோட் பண்ணுங்க. அது விட்டே சொல்லுங்க. அந்த பாடசாலை தோட்டம் செய்ய சம்பந்தமான உங்களோட உத்தேச அறிக்கொண்டுகள் இருக்காங்க. தோட்டம் செய்யறவங்களுக்கு உத்தேசமா என்ன தேவை இருக்கு, என்ன செலவு இருக்குன்றது. ஓம் சார். ஓம் சார். ஓகே சரிதானே. அப்ப அது சம்பந்தமா கலைப்போம். இப்ப நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, உங்களுக்கு சூழலா பாதமா இருந்தால் அதுக்கு நாங்க செய்ய முடியுமோன்றதை பார்ப்போம். இப்ப நாங்கள் நேரடியா செய்யாதையும் இப்ப ஏனைய அமைப்புகள் எங்கள்கிட்ட வந்து சில கேட்கிறவங்க உங்களோட பள்ளிக்கூடத்துல தேவையோ இருக்கோ செய்யலாமோன்றது. அப்படிதான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிடைச்சது. எங்கட செயற்பாட்டை கன பேர் கவனிச்சு கொண்டிருக்காங்க. ஐயமட்டன் குரூப்ல 800 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா 800 பேரும் வேறுபட்ட நோக்கங்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்ப எங்களோட ஒவ்வொரு செயற்பாட்டையும் சரியா பாக்குறதால அவை கேட்கின உங்களோட பள்ளிக்கூடங்கள் நல்லா செய்யின உதவி செய்யணும் போல இருக்கு, ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிற சந்தர்ப்பங்கள் வாரது. அப்படி வரைக்கும் நாங்க எடுத்து செய்தாரோம் அந்த உதவி. ஓம் சார். ஓம் சார்.
ஆனா கட்டாயம் தருவோமாண்டு இல்ல முயற்சி செய்கிறோம் சார். அப்புறம் நாங்க சரி சொன்ன சார் தர்றோம்னு சொல்ல மாட்டோம், நாங்க முயற்சி செய்கிறோம். சரி அப்படித்தான் சார் ஸ்பீக்கரும் சொன்னா நான் சொல்லி 2 நாளா கிடைச்சதாகும் உங்களுக்கு. பாப்போம், ட்ரை ஓகே சார் பண்ணுவோம். சரி சார் தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. இணைஞ்ச கொண்டாக்கு நன்றி சார். சரி சார் நன்றி நன்றி. நன்றி. அடுத்தது மட்டக்களப்பு திகிலவட்டை GTMS 1028 மாணவர்கள், 12 ரூபா 6% ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு, தற்பொழுதைய கையிருப்பு 3630 ரூபாய். திகிலவட்டை GTMS தயாசர் இருக்கிறீங்களா? திகிலவட்டை GTMS ஆம்புலன்ஸ் வருமாறு அவரையும் ஆனால் இந்த காசை ஹோல்ட் பண்ணுவோம் வேற அதில் பள்ளிக்கூடம். அடுத்தது மகாதோவா தமிழ் மகாவித்தியாலயம் 157 மாணவர்கள், 12 ரூபா 4% ஒரு மாணவனுக்கான செலவு, தற்பொழுதைய கையிருப்பு 7707 ரூபாய். மகாதோவா பசர பண்டத்தரிப்பு ஜெசிந்தா RCTMS 617 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 60%, தற்பொழுதைய கையிருப்பு 6703 ரூபா 50%. பண்டத்தரிப்பு நன்றி டீச்சர் அடைஞ்சு கொண்டது. உண்மையில உங்களோட திட்டம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நினைக்கிற நீண்ட காலம் அந்த ஒரு குறைஞ்ச செலவிலையும் செய்து போறீர்கள். உங்களோட சமூக பங்களிப்பும் சிறப்பா இருக்குது. உங்களுக்கு இருக்க சவால் தமது சேவையை செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களும். மற்ற வீட்டு தோட்டம் ரூபன்னா என்னோட வெயில் காரணமாக தெரியும் அந்த இறைக்க வத்தி அந்த பெருசா வருது இல்ல தோட்டம் எங்கட நிலமும். ஆனா அந்த வேற பயிர்களுக்கு இதெல்லாம் வெண்டிகளுக்கு தான் சாத்தியமா இருக்குது. வேற பயிர் செய்ய அப்படியே கருகி கொண்டு போகுது. இந்த காய்க்கிற தன்மையை காணையில. மற்ற மரவள்ளியும் நட்டு இருக்கிறோம், பெருசா அந்த செழிப்ப காணையில வெயிலா. என்னண்டா என்ன இருக்கிற ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்க சிறப்பா செய்யற பள்ளிக்கூடம், அப்ப அதுக்காக தோட்டத்தையே கைவிட வேண்டாம், முயற்சி கொண்டுருங்க தொடர்ந்து. மரவள்ளி இருக்குது, ரச்சு கொண்டிருக்கிறேன் மாணவர்கள். மற்ற வாழையும் நட்டு இருக்கிறோம். வாழை ஒரு குலை போட்டு இருக்குது. மற்றபடி மரவள்ளி தான் இருக்கு. மற்ற பயிர்கள் கொஞ்சம் கருகி கொண்டு போற மாதிரி. சரியான வெப்பமும் கூட தானே இப்ப யாழ்ப்பாணம். ஆமா, ஓகே பாப்போம். மற்றபடி வேற தேவைகள் இருக்கா தோட்டச்செய்கள் சம்பந்தமா? தேவையால் உதவிகள் தேவையா இருந்தா சொல்றேன், நான் கேட்கிறேன். சொல்லுங்க அந்த மாதிரி. அடுத்த பண்டாரவள ஐஸ்லேபி தமிழ் மகாவித்தியாலயம் 453 மாணவர்கள், ஒரு மாணவருக்கான செலவு 10 ரூபா 35%, தற்பொழுதைய கையிருப்பு 7830 ரூபா 38%. பண்டாரவள ஐஸ்லேபி பாடசாலை சார்பில் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எப்படி உணவு திட்டம் எப்படி இருக்குது? சிறப்பா போய் கொண்டிருக்குதா? மற்றது கூட மற்ற இன்னொரு விஷயம் உனது கோரிக்கை ஏற்கப்பட்டதுக்கான நிதி கிடைச்சிருக்குது. அந்த நிதியை அனுப்புறோம். நீங்க கேட்ட அந்த ரைஸ் குக்கரும் அந்த அந்த வாட்டர் ஃபில்டரையும் வாங்கிட்டு அதுக்கான இதெல்லாம் செய்யுங்க அடுத்த கிழமைக்குள்ளையா. நன்றி சார். சொல்லுங்க. என்னென்னப்போ எங்களுக்கு அந்த ரைஸ் குக்கரோட தான் இவ்வளவு காலம் இருந்தது. அது கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு சார். கொஞ்சம் கரண்ட் இஷ்யூ ஆகுது சார். அதனாலதான் ஒரு ரைஸ் குக்கர் இருந்தா நான் சுகமன்னு யோசிச்சேன் சார். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஆனாலும் இந்த நீங்க போட்ட அந்த திட்டத்துக்கு என்னோடாக இணைஞ்ச தளத்தா சார் அது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு மிக நன்றி சார். நன்றி, அது பரவாயில்லை. நீங்க உடைய செய்கிறீங்க, நாங்கள் முடிஞ்ச உதவி நிச்சயமா செய்வோம். அதான் சொல்றோம், நீங்க நல்லா எங்கிறத நாங்கள் காண்ற பொழுது உங்களுக்கு ஏற்படுற சில குறவரை இப்ப பார்த்து அந்த விவரானந்தா பற்றி நாங்கள் வேறமா கேட்டேன்னா அந்த பாடசாலை மிக சிறப்பாக செயற்பாடு கொண்டிருக்கு. நிச்சயமா அந்த பாடசாலைக்கு நாங்கள் பங்களிப்பு செய்து அதை ஊக்குவிக்கக்கூடிய இடம் உண்டு. இப்ப அப்ப சில விஷயங்களை நீங்க கதைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அதுக்கான அதெல்லாம் நாங்கள் விவரம் உங்களுக்கு சொல்லுவோம் என்ன செய்யலாம்ன்றது. அதுக்காகத்தான் விவரமா கேட்கிறோம். நாங்கள் சில கேட்க யோசிக்கலாம், இவ்வளவு கேட்கிறோம்டா விவரத்தை தெளிவா எடுக்கணும் நாங்கள் கதைக்கு. இப்போ உங்களோட பாடசாலை கூட டீச்சர் தான் கதைச்சு ஒரு நாள் என்னோட இந்த ரைஸ் குக்கரை பற்றி. அப்பதான் நான் சொன்னேன் நித்யா டீச்சர்ஸ் அவதான் திட்டத்துல இருக்கு. அவவும் கலைராணின்னு ஒரு டீச்சர் தான் சார் இருக்காங்க. மற்ற பழையாக்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க. ஓகே. இப்ப பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க எந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு இருக்கிறீங்க? உணவு திட்டத்தை கூட்டு அளவுல கூட்டணும் போல இருக்கா? 10ம் 11ம் கொடுத்து கொண்டிருக்கோம். நெடுகளும் அது 2 கிளாஸும் தானே சார். காணுமா? ஆமாம் சார், காணும் சார். வேற ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகள் ஈடுபட்டு அவையே வாங்கி கொண்டு போங்க. என்ன பின்னேற விளையாட்டு ஸ்போர்ட்ஸும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். ஓகே, நீங்க தேவை இருந்தா வேண்டியதுலயும் பாவிக்கலாமா?
தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ நன்றி சார். நன்றி மேடம். வணக்கம். சார் நன்றி. குட் மார்னிங் சார். நான் மார்னிங். கலைராணி டீச்சர் ஸ்கூல் சார். எந்த ஸ்கூல்? அதிபருக்கு மெசேஜ் போட்ட அப்புறம் வந்து ஜாயின் பண்றீங்களா என்ன? நீங்க ஏற்கனவே வரையில சார் இருக்கேன். ஓகே, சொல்லுங்க. பசர கலைமன், நான் அதிபருக்கு மெசேஜ் பண்ணி நான் வர இல்ல சார், நான் ஐஸ்ல ஸ்கூல் கலைராணி. நீங்க ஐஸ்ல சாரி சார், நீங்க ஐஸ்ல நான் பசர சாரி சார் மேனேஜ் பண்ணுங்க. பசர மேடம் பேசுனாங்க சார். ஓகே, ரைஸ் குக்கர் ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ரைஸ் குக்கர் இல்லாம கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு சார். ஓகே, மேடம் எல்லாம் சொல்றாங்க சார். ரொம்ப நான் நினைக்கிறேன் நீங்க திங்கக்கிழமை பாவிக்கலாமே நம்மளுடைய நாங்கள் திங்களவை நீங்க வாங்கலாம். ஆமா, வீட்டுல நான் பே பண்ணிடுறேன். பே பண்ணி விடுறோம். இப்ப அதுல என்ன செய்வோம்னா 55,000 ரூபாய் பே பண்ணுவோம். வாங்கின மிச்ச காசு ஐயா உணவு திட்டத்துக்கு மாத்தி விடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரெண்டுக்கும் 2 குவார்டேஷனுக்கும் 2 இடத்துல வாங்குவோம். விடுதலை வாங்கல. அதாவது சிங்கரண்ட விலையும் மற்ற ஜேஸ்ரியாக்கும் அங்கட மற்ற கடை இல்ல ஜேசிங்கவா ஜேஸ்ரி அந்த 2 பிரைஸும் 2 இடத்துல வாங்குவோம். குணசரி குணசரி 2 இடத்துல மாறி வாங்குங்க. நடு பிரைஸா மேட்ச் பண்ண சொல்லுங்க. அந்த ஒரு பிரைஸும் மாறி இருந்த பார்த்து நான் அது மாதிரி வாங்குங்க. ஓகே, நன்றி டீச்சர். நன்றி நன்றி சார். நன்றி டீச்சர். அடுத்த ருக்வுட் 64 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபாய் 33%. தற்பொழுது கையிருப்பு 13,876 ரூபாய். ருக்வுட் பாடசாலை சார்பில் எல்லாரும் நேற்று லீவ் என்றோடய எல்லாரும் உதவி இல்லை. செல்வாநகர் GTMS 1043 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபாய் 43%. தற்பொழுதைய கையிருப்பில் ஒரு சின்ன கணக்குல மாற்றம் இருக்கு, அது கரெக்ட் பண்ணுவோம். செல்வாநகர் GTMS. வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். இணைஞ்சு கொண்டதுக்கு டீச்சர் உங்களுக்கு முதல்ல பாராட்டுகள். அந்த உணவு திட்ட செலவு 10 கிலோ கொண்டு வந்துருக்கு. ஒரு காலத்துல உங்களோட செலவு 18-20 கிட்ட இருந்து கொண்டு வந்த காலமா திடீரென ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து 10 கிலோ கொண்டு வந்துட்டீங்க. சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து அந்த முயற்சியில இருந்து விடுங்க. சொல்லுங்க டி, அதே மாதிரி கணக்கொண்டுல பிளவு விட்டுருந்தேன். கணக்கணக்கு அந்த டிபாசிட் நீங்க பார்க்க விட்டீங்களா என்ன? திருப்பி கரெக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப கணக்கறிக்கை நாங்க சரி வாங்க பார்த்து உங்களோட கணக்கறிக்கையில கையிருப்பில ருக்வுட்டுக்கு இணையலாம இருக்காம இன்னும் பிரச்சனையா? ஓகே, சரி. அப்ப அதுல ஒரு சின்ன இருக்கு. சொல்லுங்க டீச்சர், வேற என்ன இந்த செயற்பாடுல என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடர்பாடு இருக்கு? ஒன்றுமில்ல சார், பெற்றோர் எல்லாம் பூரண பங்களிப்பிற்கு சுமூகமா போய்கொண்டிருக்கு சார். தோட்டங்கள் செய்யற நீங்களா? தோட்டம் செய்யறோம் சார். வளமையாவே இருக்கிறது தோட்டம் செய்யற. தோட்டம் செய்யல பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், அப்படி ஒண்ணும் இல்ல. எல்லாம் விவசாய சார் இருக்கிறார், அவர் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றாரு. அதால் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஓகே, தோட்டம் செய்ய உதவி தேவைன்னா கதைங்க உங்களுடைய பிரின்சிபாலோட நான் கதைச்சு போட்டு சொல்றேன் சார். கதைச்சு போட்டு சொல்லுங்க. ஓகே, நன்றி டீச்சர். நன்றி. ஓகே சார், நன்றி. அடுத்தது பெட்டபெத்த தமிழ் மகாவித்தியாலயம் 798 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு சராசரி செலவு 8 ரூபாய் 58%. தற்பொழுது கையிருப்பிலையும் சிக்கல் இருக்குது. பெட்டபெத்த பாடசாலை சார்பில அடுத்த மடுசீமை தமிழ் மகாவித்தியாலயம் 947 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 7 ரூபாய் 58%. தற்பொழுது கையிருப்பு 17,141 ரூபாய் 15%. பட்டவத்த மடுசீமை பாடசாலை சார்பில அடுத்த முள்ளிப்பொத்தானை விக்னேஸ்வரா 391 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 5 ரூபாய் 91%. தற்பொழுது கையிருப்பு 6,499 ரூபாய். ஓகே, முள்ளிப்பொத்தான பாடசாலை சார்பில சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார், இப்படி செலவுகள் நல்ல சிறப்பா கொண்டு போறீங்க. சமூக பங்களிப்பா பாடசாலை தோட்டமா என்னன்னு உங்களை செய்ய முடியுது? செலவு கட்டுப்பாடு சமூக பங்களிப்பு தான் சார். பாடசாலை தோட்டம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. என்ன செய்ய முடியாம இருக்கு. மாடி பிரச்சனை, குரங்கு பிரச்சனை, தண்ணி கொஞ்சம் பிரச்சனை. அதனால அது கொஞ்சம் இடர்பாடா இருக்கு சார். மற்றபடி சமூக பங்களிப்பு தான் சார்.
இல்ல மிக சிறப்பான சமூக பங்களிப்பு இருக்குது. நம்மளோட செலவிலையும் பார்க்க உணவு வளங்களை பார்க்கவும் சிறப்பா இருக்கிறது. மற்ற இந்த படங்கள் போடைக்க நான் சில விஷயத்தை கவனிங்க சார். உங்களோட படங்கள் 2 நேரம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்க கேட்கிற 4 படத்தையும் தெளிவா போடுங்க சார். கலர்ஃபுல்லா படங்களை மாறி மாறி போற ஒரு யோசனம் இல்லை. கேட்கிற 4 படம் ஐயமுட்டும் பெட்டியும் அன்றைய டேட்டோட அதுல இருந்து அக்ஷய பாத்திரத்தின் இதுக்கும் அதுக்கான போர்டுகள் தெரியல இந்த பாராளுமன்ற அனுப்பி வைப்போம். 2வது பெற்றோர் சமையல்ல ஈடுபடுற படம். 3வது சமைக்கப்பட்ட மொத்த உணவின் அளவு. அந்த அளவை வந்து எங்களை பாத்திரத்தின் அளவுல வச்சுதான் பார்ப்போம். நீங்க மேல இருந்து கேமரா வச்சு எடுக்க எங்களுக்கு தெரியாது. எங்களை பாத்திரத்தின் அளவும் ஏன் பார்க்கிறோம்டா அந்த சமைக்கப்பட்ட அந்த உணவும் பங்கிடப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் ஓரளவுக்கு சரியா இருக்கணும். அந்த உணவின் அளவு பார்க்கறதான் கேட்கிறோம். மற்றது 4வது படம் கேட்கிறோம் ஒரு பிள்ளைக்கான பங்கிட்ட உணவின் அளவு. அப்ப இல்ல நாங்க ஒரு சீரா கேட்கிறோம் என்னன்னா அந்த 4க்கும் ஜாயிண்ட் இருக்குது. பாத்தீங்கன்னா சமூக பங்களிப்பு பெற்றோர பங்களிப்பு இவ்வளவு சமைச்சு இவ்வளவு கொடுத்துருக்கிறோம்ன்றது ஒரு சீக்வன்ஸா இருக்க வேணும். அப்ப அந்த அடிப்படையில பதிவுல போடுங்க சார். எழுந்தமானமா போடாதீங்க. அந்த 2 மார்க் பண்ணினா கரெக்ட் பண்ண சொல்லுங்க போடுற டீச்சர்ஸ். ஓகே, நன்றி சார். அடுத்த பாடசாலை கிளிநொச்சி விவேகானந்தா 308 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு சராசரி செலவு 0. 100% பாடசாலை சமூக பங்களிப்பு கையிருப்பு இல்லை. விவேகானந்தா பாடசாலை சார்பில் டீச்சர் இருந்தா நீங்களா மேடம் இருக்கிறீங்களா? வணக்கம் சார். டீச்சர் வணக்கம். இணைஞ்சு கொண்டாக்கு டீச்சர் உங்களோட பாடசாலை இப்ப புதுசா என்ன வேற திட்டங்களை அறிமுகப்படுத்துறீங்களா? தொடர்ந்து பார்த்தாக்க 2-3 இடங்களாகவே நீங்கள் 0 மட்டத்திலேயே செயற்பாட்டை முன்னெடுக்கிறீங்க. ஆனா நல்ல சத்துணவு கொடுக்குறீங்க. வித்தியாச உணவு முறைகளா இருக்குது. என்னென்ன இப்ப செய்றீங்களா புதுசா இந்த காலப்பகுதியில? இப்ப சார் நாங்கள் கடந்த வியாழக்கிழமை மீட்டிங் போட்டோம். நாங்கள் ஐயமுட்டன் குழு டீச்சர்ஸுக்கான மீட்டிங். அப்ப இதுல என்ன கதைச்சினாங்களா, இந்த வியாழனே மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப இந்த தேர்தல்ல வார மாணவர் நலன்புரிக்கான அமைச்சர்கள் அவையில வச்சு கொண்டு இந்த ஐயமுட்டன் பொறுப்புகளை இப்ப சமூக பங்களிப்பை இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில என்னென்ன செய்யலாமன்றத அந்த மாணவர் பாராளுமன்ற மாணவர் நலன்புரிக்கு தொடர்பான அமைச்சர் அதை செய்யணும். மற்றது பொறுப்புகளை கையொழிக்கணும். அப்ப இதன் மூலமா வந்து எங்களுக்கு இன்னும் மாணவர்களோட பங்களிப்பு கூடும். அதே மாதிரி பாராளுமன்றத்துல விவசாயத்துறை தொடர்பான அமைச்சரும் வருவார். அப்ப அதன் மூலமாக பாடசாலை தோட்டம் இருக்கு ஏற்கனவே, இன்னும் அதை கூடவா நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிற சம்பந்தமான மீட்டிங் டீச்சர்ஸுக்கு நடந்தது. அப்ப இனி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும் சார். இப்ப அந்த மாணவ செயற்பாட்டு அமல்பட தொடங்கிட்டீங்களா? அந்த பாராளுமன்ற திட்டம் அமல்பட தொடங்கிட்டீங்களா? பாராளுமன்ற தேர்தல் வியாழன் நடந்தது. இப்ப இனி திங்கள் அந்த செலக்ஷன் லிஸ்ட் அறிவிப்போம் சார். எந்தெந்த அமைச்சர் வந்திருக்கிறார். அப்ப அவையல்ட பொறுப்புகளோட ஐயமுட்டையும் அதுக்குள்ள சேர்க்கிற மாதிரி தொடர்புபடுத்துற மாதிரியான அது சம்பந்தமான மீட்டிங் தான் நாங்கள் போட்டு கதைச்சினாங்க. ஏன்னா உங்களோட திட்டத்தை பற்றி நாங்க உன்னிப்பா பார்த்து கொண்டு வரோம். நீங்க செயற்படுத்தின பிறகு அந்த மெட்ட பாடசாலையோட கதைக்க சம்பந்தமா மிஸ்ஸோடையும் கதைச்சிருக்கிறோம் ஏற்கனவே. மேடம் என்ன சொன்னோம்னா நீங்க செயற்படுத்தி அந்த செயற்பாட்டை பார்த்த பிறகு அந்த விளக்கத்தை தாரதா சொன்னீங்க. அப்ப அடுத்த கூட்டத்துக்கு வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த செயற்பாடு எப்படி இருக்குன்னு? என்ன அப்ப அடுத்த மாத கூட்டத்துல நாங்க இது சம்பந்தமா நீங்க வாங்க கதைப்போம். ஏன்னா அடுத்த மாதம் மற்ற பாடசாலைகளுக்கு இல்ல நன்றி மேடம். நீங்கள் சொன்னது விஷயம் நல்ல. நான் ஜெயமிஸோட காய்ச்சினாங்கள். ஆனா இதுல நான் மற்ற பாடசாலைகளை ஓரளவுக்கு ஐயமுட்டும் தொடர்ச்சியாக எங்களோட இப்ப 3 வருஷங்கள் கூட பயணிச்ச பாடசாலைகள் இந்த முயற்சியை எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா அந்த போன முறை வேலாயுதம் சார் ஸ்கூல் வந்து என்ன மாதிரி ஐயமுட்டனுடைய சிறந்த செயல்பாட்டுக்குரிய ஸ்கூலா செலக்ட் பண்ணப்பட்டது, அந்த பிரதீபா அவார்டு எடுத்த மாதிரி நாங்கள் இந்த மாணவர்களை அமைச்சரவையை உருவாக்குறது அரசாங்கத்தினுடைய கட்டாயம். இப்போ அப்போ இந்த கிழமையில எல்லாரும் இந்த ஏப்ரல்ல எல்லாரும் தங்கண்ட பாடசாலையிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அந்த பார்லிமெண்ட் மாதிரி நடத்தணும். அதுல ஐயமுட்டன் செயல்பாட்டுக்குரிய ஒரு குழுவை அந்த மினிஸ்டருக்குள்ள நீங்க கொண்டு வந்து அதை சிறப்பாக அந்த மாணவர், அதாவது உண்மையான அரசாங்கத்தின் நோக்கம் வந்து சிறந்த ஆளுமை உள்ள தலைவர்களை பாடசாலையிலேயே உருவாக்குது. அவர்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்குதோ அந்த விஷயங்களை பாடசாலையில செய்கிறது. அந்த விடயமா விவேகானந்த கிளிநொச்சி அம்பாள்புரம் விவேகானந்த வித்தியாலயம் வந்து ஆரம்பித்திருக்கிறோம்.
ஏற்கனவே அவை மாணவர்களை கொண்டு தான் மேனேஜ் பண்ணவே இந்த முறை அது ஒரு மினிஸ்டர் அந்த லெவல்ல கொண்டு வந்து செய்ய போயினும் அந்த திட்டம் சம்பந்தமா உங்களை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏப்ரல் மாதம் நீங்க நாமினேட் பண்ணி எலெக்ஷன் முடிச்சிருக்கணும். அப்ப உண்மையில உங்கள்கிட்ட மற்ற பாடசாலைகள்லயும் இந்த செயல்பாடுகள் இருந்தால், இப்ப பெரிய பாடசாலை எங்களோட ஐயமுட்டும் தொடர்ச்சியா ஆளுமை உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் நீங்கள் உண்மையா கண்டி பசற அல்லது பண்டத்தரிப்பு மயிலணி போன்ற சில பாடசாலை மற்ற அங்காள வேறு வேறு இடங்கள்லயும் நல்ல பாடசாலைகள் இப்போ பூம்புகார் எல்லாம் செய்யலாம். அப்படி அல்லது அங்காள சுதாரி மிஸ் என்ற படம் பாடசாலைகள் எல்லாம் செய்யலாம். நீங்க எல்லாம் அப்படி மாணவர்களை மினிஸ்டர்ஸை உருவாக்கி அவர்களுக்கு கூடாக இந்த ஐயமுட்டில் மேனேஜ் பண்ணுவீங்களா இருந்தால் சில வேளைகளில் சில அவார்டுகளை நீங்களே உங்களோட பாடசாலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. நீங்கள் இதை சிந்திங்கோ. நான் அடுத்த மீட்டிங்கில் இதை பற்றின தெளிவான விளக்கத்தை ஜெயாமிஸை பார்ட்டிசிபேட் பண்ணி அவள் விளங்க தருவேன். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். தொடர்ந்து இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கிற வரக்கூடிய அவார்டு எல்லாத்தையும் ஐயமுட்டுன்னு எடுக்கணும் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அக்ரிகல்ச்சரில் பெஸ்ட்டாக செய்கிற பாடசாலை தோட்டங்களுக்கும் 150,000 அப்படி கொடுக்குற அவார்டு. அப்போ அதையும் நாங்கள் இந்த 2 செயல்பாடுகளை நோக்கி எங்கள் ஐயமுட்டும் செயல்பாடு நகர்த்துவமா இருந்தால் உங்களோட பாடசாலை சமூகத்துக்கு ஒரு வெற்றியா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி டீச்சர். நன்றி மொழியண்ணா. நன்றி. அடுத்த மீட்டிங்ல கதைப்பதை பற்றி கூட வேறமா கதைப்போம். நாங்க வெயிட் பண்ணி கொண்டு கதைக்கிறதுக்கு அடுத்த மீட்டிங்ல கதைப்போமா. அடுத்தது மன்னர் தட்சிணா மருதமடு 627 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான சராசரி செலவு 0. 100% பாடசாலை சமூக பங்களிப்பு. தற்பொழுது கையிருப்பு 23,080 ரூபாய் இருக்குது. தட்சிணா மருதமடு பாடசாலை சார்பில் குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர். மார்னிங் இணைஞ்சு கொண்டாக்க நன்றி டீச்சர். என்னோட திடீரென முழுமையான சமூக பங்களிப்பு போயிட்டீங்க. என்ன அந்த பாடசாலை தோட்டமா சமூக பங்களிப்பா என்ன விழாத்துக்கு சாதிக்கக்கூடிய சமூக பங்களிப்பு சார். இந்த முறை அந்த கத்தரிக்காய் இதெல்லாம் வந்து பண்ணையாலேயே இந்த செய்யறாங்க தானே வீடுகள்ல. அதனால சமூக பங்களிப்பு கூடவா வருது சார். இப்ப உங்களுக்கு சிவனருளுக்காலம் பெறுதா பங்களிப்பு? இல்ல சார், அது நாங்க இன்னும் கேட்கல. தேவைப்படையில. முழுக்க சமூக பங்களிப்பு. இப்ப உங்களுக்கு அரிசி இதெல்லாம் பேரண்ட்ஸே கொண்டு வராங்க சார். ஓகே, வெரி குட். இப்ப எத்தனை நாள் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கீங்க? இப்ப 4 நாள் கிழமைக்கு 4 நாள் கொடுக்குறோம் சார். வெள்ளி மட்டும் இல்ல. வெளியே கூட்ட போறீங்களா? வேற தேவை இருக்கா? ஒரு நாள் கூட்டி இருக்கோம் சார், செவ்வாய்க்கிழமை. 3 நாள் கொடுத்து தேவைன்னா அஞ்சாலையும் கொண்டு போகலாம். நாங்க இவ்வளவு சமூக பங்களிப்பு இருக்கிற இடங்கள்ல நாங்களும் பிரச்சனை இல்லை. நீங்க விரும்பினால் தேவை இருந்தால் திட்டத்தை அஞ்சாலைக்கும் நீடிக்கலாமா? மற்ற அந்த கிணறு விஷயம் தேவைன்னா இப்போ சொல்லுங்க கதைக்கலாம். அந்த கிணறு சுத்திகரிக்கிறது தேவைப்பட்டு கொண்டு வந்தா இல்ல வர மண் போடுற இடம் ஒன்று தேவை இருந்தது. வெயில் காலம் இல்லை. இப்ப ரெண்டும் செய்ய போறீங்கன்னா சொல்லுங்க, அதுக்கான உதவி செய்து தரோமா. அந்த கிணறு அந்த மேல அந்த விடாம நெட்டும் போட்டு கிணறை துப்புரவாக்க சமைக்கிற இடத்துக்கு மண் போடணும். சைக்கிள் பார்க்க என்ன தேவைண்டா சொல்லுங்க கதைப்போமா. ஓகே, நன்றி டீச்சரா. நன்றி. அடுத்தது கேப்டன் விக்னேஸ்வரா 340 மாணவர்கள். அவரும் சராசரி செலவு 0. 100% சமூக பங்களிப்பு. தற்பொழுதைய கையிருப்பு 15,010 ரூபாய். கேப்டன் பாடசாலை சார் இருக்கிறீங்க சார்? மார்னிங் சார். என்னென்று சாத்தியப்பட்டது சார் உங்களால இதுல ஒரு இயற்கை அழிவு இடம்பெற்ற பகுதி சார், மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி அண்மை வெள்ளப்பெருக்குல. அப்படி இருந்தும் இந்த பாடசாலை 100% பெற்றோர் சமூக பங்களிப்பு பாடசாலை என்ற தோட்டங்களோட இப்படி செய்யக்கூடிய இருக்குது உங்களால 0 வச்சுக்கொண்டு? விக்னேஸ்வரா ஸ்கூல்ல கூடுதலாவே சார் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு தான் சார் எப்பயுமே இருக்கும் சார். அதுலயும் சார் கிரேட் 11 அந்த ரிசால்ட்ஸ் பேஸ் கொண்டு போறதுனால சார் பேரண்ட்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க சார் எங்களுக்கு. அதே மாதிரி 10 இருக்கனால சார் 10ல 40 பேர் க்ரௌட்னால சார் நல்ல ஒரு சப்போர்ட் தராங்க சார். பேரண்ட்ஸ் தான் சார். அது கிளாஸ் டீச்சரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஒன்று தராங்க சார். அதே மாதிரி எங்களோட 2 டீச்சர்ஸ் இருக்காங்க சார். ஐஎம்இ எங்களோட பொறுப்பு. அவங்களும் சேர்ந்து நல்லா செய்யறாங்க சார். முன்கூட்டியே முதல் நாளே அறிவிச்சிடுறாங்க சார். எல்லாம் சிறப்பா போய்கிறது சார். இப்ப சார் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். இந்த உதவி சார் எதிர்பார்ப்பீங்க உங்கள்ட்ட இருந்து? சார் இப்போதைக்கு சார் எங்களுக்கு நாங்க அந்த பாத்திரங்கள்லாம் சார் அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் சார். அவங்களுக்கு இந்த பாத்திரங்களை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க சார். அதுல சில பாத்திரங்கள் டேமேஜ் ஆகி அப்படி சார். எங்களுக்கு ரைஸ் குக்கர் அப்படி இருந்தா நல்லது சார். நாங்க எல்லாமே ரைஸ் குக்கர் இல்லாம மத்த தான் சார் எல்லாம் அடுப்பு கேஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணிருந்தோம். விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். எங்களுக்கு ரைஸ் குக்கர் இருந்தா சார் அந்த
சமைக்கிறதுக்கு இலவா இருக்கும் சார், வர பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் இலவா இருக்கு. ஓகே, கதைப்பாங்க சார் அதை பத்தியா. வேற ஓகே பாடசாலை சார். தோட்டங்கள் செய்யறீங்களா சார்? நீங்க மீன் வளர்க்குறீங்க என்ன சார்? சார் இல்ல இல்ல சார், மீன் வளர்க்குற எந்த முறையில் என்ன மாதோவா? இல்ல அது மற்ற அங்க அந்த வடுசீமை வட்டாவத்தை. ஓகே ஓகே. உங்களோட பாடசாலை தோட்டம் அப்படி சார் இருக்கு சார்? தோட்டம் சார் குரங்குனால தான் சார் ஏறல. அதே மாதிரி சுத்தி அந்த பகுதி வீடுகள் அப்படிலாம் இருக்கனால சார் நாய் மாடுகள் அப்படிலாம் இருக்கு சார். மற்றது வீடு ஏற்கனவே பாடசாலை தோட்டம்னா ஏற்கனவே வளர்க்கப்பட்ட முருங்கை மரங்கள் அதெல்லாம் இருக்கு சார். அதுகெல்லாம் எடுக்கிறோம் சார். இல்ல முடிஞ்ச அளவு பாருங்க சார், பொட்டுகள்ல வச்சோ அல்லது இந்த சின்ன பாதியத்தை பள்ளிக்கூட வகுப்பு முன்னுக்கு ஒரு பூஞ்சாடி மாதிரி வச்சோ, சின்ன மண் உர பேக் மாதிரி அந்த பேக் எல்லாம் போட்டோ செய்ய ட்ரை பண்ணி பாருங்க சார். சில இடத்துல வெற்றி அளிக்கலாமா. தோட்டம் வந்து நிலத்துல செய்யாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் என்ன சார். சில நெட்டுகளை போட்டுட்டு வேலி மாதிரி போட்டு சின்ன சின்ன இந்த பாடசாலை வகுப்பறைகளுக்கு முன்னுக்கு ஒரு பூஞ்சட்டி மாதிரி ஒரு பேக்ல மண் போட்டு அப்படி பிள்ளைகள்ட்ட வீடுகளுக்கு 2 கண்டை சின்ன கண்டை கொடுத்து விட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க சார். அந்த அந்த தோட்டம் செய்யன்றது இந்த திட்டத்துக்கு ஒரு உயிர் நாடியா இருக்கும் ஐயம். அதுதான் அதே மாதிரி பிள்ளைகள் சோனல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிருக்காங்க சார். 5 மணி 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சார். அதுல ஐஎம்டினோவும் அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருந்திருக்கு சார். நிச்சயம். இப்ப எத்தனை நாள் சார் சாப்பாடு கொடுக்குறீங்க? 3 நாள் தான் சார். கூட்ட போறீங்களா? தேவையா? அது சார் பிரின்சிபல் சார் அதை பத்தி ஒன்றும் சொல்லல சார். கதைச்சிட்டு இப்ப அவங்களோட பேரண்ட்ஸோட கதைச்சிட்டு சார் நான் சொல்றேன் சார். கதைச்சிட்டு தேவை இருந்தா சொல்லுங்க, கதைப்போமா மூலாவை செய்வோம். நாங்க ஆரம்பத்துல 3 தான் கொடுக்குறாங்கன்னா உங்களோட செயற்பாட்டு செய்ய வர மாட்டேன். இப்ப நீங்க சரியா போறபடியா உங்களோட நாளெல்லாம் மாத்தலாம், பிரச்சனை இல்லையா? ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்த தலத்தோயா தாழ்மகா வித்தியாலயம் 145 மாணவர்கள், சராசரி செலவு 0, தற்பொழுது கையிருப்பு 11,488 ரூபாய். தலத்தோயா பாடசாலை சார்பில் தலத்தோயா இருக்கிறீங்க? வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம் டீச்சர். உங்கள்ட்ட ஒரே கேள்வி. நீங்க திட்டம் ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச காலத்துல சின்ன செலவு செய்த நீங்கள் தொடர்ச்சியாக இப்ப நீங்க ரீசன்ட்லி ஒரு 3 மாதத்துக்குள்ள திட்டம் அமல்படுத்துங்க, 3-4 மாதம். ஆனா தொடர்ச்சியாக பார்த்தா 0 மட்டத்திலே மிக குறைஞ்ச அளவிலே நாங்கள் போட்ட காசுலேயே என்ன வரவாசி கிட்ட மேல இருக்கு உங்கள்ட்ட. என்னென்ன உங்களால சாத்தியப்படுது இவ்வளவு சிறப்பாச்சின்னு போறது? எங்களுக்கு சார் பெற்றோருடையும் பழைய மாணவர்களுடையும் பங்களிப்பு வந்து மிக சிறப்பா நடக்குது சார். அதிபர்த வழிகாட்டல் கீழே அந்த வகுப்பு ஆசிரியர்கள் தரம் 11, 13 வகுப்பாசிரியர்கள் வந்து பெற்றோர்களை வந்து முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு யார் யார் வரணும் அப்படிங்கறத திட்டமிட்ட அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து அதுக்கு வந்து தேவையான பொருட்களை அவர்களே எடுத்துட்டு வராங்க. பெரும்பாலும் தேவையான பொருட்கள் கொண்டு வந்துடுறாங்க. இந்த சமைக்க போறோம் அப்படிங்கிறதுல அவர்களே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி பற்றாக்குறை இருக்கிற நேரம் ஒரு பெற்றோரால வந்து ஒரு மரக்கறி கடைக்கு 5,000 ரூபாய் மாதம் வழங்கப்படுது. அந்த நேரங்கள்ல நாங்க வந்து மரக்கறிகளை வாங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு சார். மற்றது பழைய மாணவர் ஒருவரால அரிசிகளும் தொடர்ச்சியாக வழங்கப்படுது. இன்னொரு பழைய மாணவரால முட்டையும் வாரம் அவர் வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு சார். அதனால நாங்க சிறப்பா செய்யக்கூடியதா இருக்கு சார். எங்களுக்கு இதுல ஒரு சின்ன விஷயங்கள் யாரும் வற்புறுத்தல் ஒண்ணும் இல்ல தானே, இல்ல கட்டாயம் தரணும் அந்த ஒரு இல்ல இப்ப வந்து அவங்க பெற்றோருக்கு வந்து இந்த ஐஎம்இடி திட்டம் வந்து சிறப்பாக சென்று சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப மத்த மாணவர்களும் வீட்டுல இருந்து நிறைய கொண்டு வந்து தாராங்க சார். தேங்காய் அப்படிலாம் கொண்டு வராங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார். பருப்பு அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார். இந்த சந்தர்ப்பத்துல யாரையும் வற்புறுத்த கூடாது. அவையால ஐயமுட்டுன்றது அவையால உதவி செய்ய விரும்ப மட்டும் உதவி செய்யலாம். வற்புறுத்தல் இல்லாமல் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில செய்யுங்க. நானா சிறப்பா செய்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றியா? நன்றி சார். நன்றி. அடுத்த குண்டாசாலை விவேகானந்தா சார் இருக்கிறீங்க. 276 மாணவர்கள், ஒரு மாணவருக்கான செலவு 0, தற்பொழுதைய கையிருப்பு 5,465 ரூபாய். சார் சொல்லுங்க சார், எப்படி சார் உங்களால சாத்தியப்படுது? உண்மையில பாத்தீங்கன்னா உண்மையில எங்க பாதிப்பு, பொருளாதார பிரச்சனைகள், வெள்ள பாதிப்பு, இயற்கை இருந்த இடங்கள்ல அந்த பகுதி பாடசாலைகள்லாம் மிக சிறப்பான ஒரு சமூக பங்களிப்போட இயங்குறத காணக்கூடிய இருக்கு. உண்மையில பாராட்டாம இருக்கு, பெருமையாம இருக்கு உங்களோட செயற்பாடை பாக்கிட்டு. சார் சொல்லுங்க சார். ஆசிரியர்களோட பங்களிப்பு அதிகம் இருக்கு சார். ஓகே. பெற்றோர் நான் இப்போ 2 வாரத்துக்கு 3 ஆசிரியர்களை பிரிச்சு போட்டிருக்கிறேன். ஓகே. மொத்த ஆசிரியர்களை பிரிச்சு 2 வாரத்துக்கு 3 பேரை போட்டோம்னா அவங்க அந்த 2 வாரத்துக்கு தேவையான எல்லா ஒழுங்கையும் அவங்க செய்யறாங்க சார். ஓகே.
சார் அதோட சார் இந்த ஐஎம்இ ஒண்ணுல கொடுத்த நிதிய பேலன்ஸ் வைக்க வேணாம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க, அதை செலவழிச்சு முடிக்க சொல்லி. இப்ப எங்கட 5000 சொச்சம் இருக்கு தானே சார், ஓ அது ஐஎம்இ ஒண்ணு தேவைக்கு கொடுத்ததை நீங்க ஏன் பேலன்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படின்னா சார் ஓகே, நீங்க அதுக்கு நாங்க ரூபன் ஒரு அதை பற்றி தனியாக கதைப்போம், என்ன மாதிரி அதை செலவழிக்கிறன்றது. இல்ல அதுக்கு சாமான் இப்ப அரிசியோ பருப்போ பல்கா வாங்கி போட்டு விடுங்க சார். உங்களுக்கு அரிசி என்ன சாமான் பிரச்சனையா இருக்குதோ அதான் ட்ரையா ரைஸா உலர்ணர் ஒன்று வாங்கி போட்டுங்க சார். இப்ப தேவைப்படுற பருப்பா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், தூளா இருக்கலாம், இல்ல முக்கியமா பருப்பு, சோயா மீட், எண்ணெய், மிளகாய்த்தூள், அரிசி. இப்ப உங்கள்ட்ட இருக்க பேலன்ஸ் வந்து 5000 தானே சார். 5000க்கு கணக்கு ஒன்றும் பேர் என்ன சார், அரிசின்னு பார்த்தாலே 25 அரிசி எனக்கு வர போதும். அதுதான் சார் பேலன்ஸ் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லையா சார்? அப்படி பேலன்ஸ் இப்ப அவங்களுக்கு இப்ப நீங்க வந்து பேலன்ஸ் இல்லாமன்னு சொல்லி எனக்கு அதான் நான் சொன்னேன் இதுல என்னடா ரூபாய் நாங்க ஜீரோவா அக்கௌண்ட மெயின்டைன் பண்ணினா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? இப்ப நாளைக்கு இப்ப இன்றைக்கு ஜீரோ ஆகிட்டோம் வேண்டாம், நாளைக்கு நாங்க திருப்பி வேண்டத்தானே வேணும். அப்ப ஒரு பஃபரை வச்சிருக்கலாம் தானே, அதுக்கு எவ்வளவு பஃபர் வச்சிருக்கலாம்ன்றத சார் நீங்கள் ஒருக்கா டிபார்ட்மெண்டோட கதைங்க. ஏனண்டா எங்களுக்கு ஒரு பெட்டி கேஷ் சிஸ்டம்ன்றது ஸ்ரீலங்காவில் இருக்கு என்ன சார், பெட்டி கேஷ் சிஸ்டம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கு. அப்போ நாங்கள் ஐஎம்முட்டின்ற பெட்டி கேஷ் சிஸ்டம்ன்ற கேட்டகரிக்கா நீங்கள் வச்சிருக்கலாம்ன்றது என்ற நம்பிக்கை. ஆனால் நீங்கள் ஒருக்கா அதை பற்றி விவரமாக அறியுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் பஃபரை வச்சிருக்காட்டி என்னென்னு சார், மண்டே பள்ளிக்கூடம் தொடங்கிக்க சாப்பாடு கொடுக்கணுமெண்டா எங்களுக்கு ஃபண்ட் இருந்தால் தானே கொடுக்கலாம், அவர்கள் லோன் எடுத்து செய்யலாம் தானே. ஆனால் அது சொல்கிறது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து எவ்வளவு என்றதை அந்த அறிக்கை இருக்கா உங்களோட கான்ஸ்டிடியூஷனை வாசிங்க. ஒரு பெட்டி கேஷ் சிஸ்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காசு வச்சிருக்கலாம் அதை பார்த்துட்டு கதை பண்ணுவோம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு முரளி, என்னன்னா இப்ப எல்லா வலையும் அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சில வலயத்துல 1 லட்சம் ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் கூட இருக்கு. இல்ல அதான் நான் சொல்றேன், அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்வோம். ஆனா நீ ஜீரோ ஆக்க கூடாது. நான் காய்ப்பம் இருக்கா தனிப்பட்ட முறையில் சார். இல்ல அவங்க கேக்குறாங்க சார், தொடர்ந்து பேலன்ஸ் வச்சுக்கிட்டு வரேன் தானே சார். இப்ப தொடர்ந்து இப்ப கிண்ணச்சி வந்து 2 வருஷமா 45,000 வச்சிருந்தது. இப்ப எந்த அன்றைக்கு அந்த மேத்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ல பாவிச்சாங்க, அந்த ஒரு நியூ ரிஃபார்ம்ல ஒரு மேத்ஸ் செமினாருக்கு. இப்ப நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து 5,000 அப்படியே இருக்குதுன்னு சொன்னா இடையில ஒருக்கா அதை நீங்க மெட்டீரியல் ஆக்கி போட்டு திருப்பி அப்படி பிரேக் பண்ணிடலாண்டா, இடையில ஒருக்கா மெட்டீரியல் ஆக்கி போட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துன்னு வரலாம் அப்படிதான் நிக்கிறேன்னா. எனிவே நாங்கள் அதை பற்றி தனியாக கதை பண்ணுவோம். இப்ப 11:30 நான் கதைப்போம் சார். இப்ப கதைக்கிறோம் உங்களுடைய அடுத்தது ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ் 1188 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 17 ரூபாய் 67 சதம். தற்பொழுது கையிருப்பு 3681 ரூபாய். ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ் கிளர்ச்சி. குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர் சொல்லுங்க. எங்க பள்ளிக்கூடத்துல தோட்டம் செய்யதான் சார் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி சாப்பாடு கொடுக்குற பெற்றோட பங்களிப்பு 100% இருக்கு சார். ஓகே. குரங்கு பிரச்சனையா உங்கண்ட பள்ளிக்கூடம் கஷ்டம். நாங்க பாத்துனாங்க காலையில வரைக்கும் பள்ளிக்கூடம் எல்லாம் ஊத்தியாக்கி வச்சது குரங்கு வந்து. இப்ப நீங்க அதுக்கு பதிலா பிள்ளைகள்கிட்ட ஒரு 2 மரக்கறி வகைகளை 2-3 கண்டுகளை கொடுத்து வீட்டுல செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லையா? அந்த பிள்ளைகள் பேக்ல போட்டு அவனுக்கு நத்தடியிலயோ அந்த கிச்சன் வாசல்லையோ இங்க இடத்துல வச்சு சில இடத்துல அப்படி செய்கிறாங்க. நாங்க உருவாக்கலாம். அதாவது விருப்பமான பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு மரக்கறியை கொடுக்குறது, 2 மிளகாய், 2 கத்தரி, 2 தக்காளி பழம், அப்படி 2 மரங்களை ஒரு பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க குரங்கு தொல்லை இருக்கிறார்கள் பாடசாலை நாங்களும் சேர்ந்து அந்த அவைகளுக்கு ஒரு பேக் சிஸ்டத்தை கொடுத்தவன்டா அவை அதை மெயின்டைன் பண்ணி அதுல இருந்து பணங்களை கொண்டு வர மாதிரி ஒரு திட்டம் யோசிப்போம். அதை பற்றி ஒரு கதைப்போம். பாடசாலை செய்யலான்னு சொன்னா மாற்று வழி வந்து பிள்ளைகள வீடுகள்ல பாடசாலை தோட்டங்களை வீடுகள்ல செய்கிற மாதிரி, அதே பெரிய அளவுல கொடுக்காம 2 மரக்கறி 2-3 கொடுத்து பிள்ளைகள் வீட்டுல போட்டுல வளர்த்தோ சின்ன தடியிலையோ வீட்டுல இடத்துல பாதுகாப்பா வளர்த்து அந்த அறுவடையை பாடசாலையை கொண்டு வைக்க அது இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும். பிள்ளைகளை கொண்டு வந்து தாங்கள் செய்த உற்பத்திகளை தாங்கள் நேரடியாக கொண்டு வந்து பாடசாலை ஐயமுட்டன் பட்டியல போடுறதும் நல்லா இருக்கும். அங்க செய்ய பெற்றோர்கிட்ட ஒரு பாதுகாப்பும் இருக்கும். பள்ளிக்கூடத்துல கொடுத்து விட்டது இந்த வழியை செய்ய வேணும் பார்க்க வேணும் பெற்றோரும் அதற்கு கவனம் எடுத்துனேன். அப்ப அவை ஒன்றை கொடுக்க பெற்றோரும் சேர்த்து என்ன மட்டும் சேர்த்து கொடுத்து விடுங்க. அப்ப சமூகத்தின் ஒரு இணைவுக்கும் அது வலிவா இருக்கும். அதை பற்றி கதையை பார்ப்போம். மற்றது கூட கூகுள் ஃபார்மே மிஸ் பண்ணப்பட்டது மறந்துட்டீங்களா? போட்டு பிழைச்சதா? இல்ல சார்,
செய்யறேன். ஓகே, அதான் அப்படியேத்தான் கண்டுபிடிச்சேன். 1000 சொச்சம் மாணவர் காரமா தான் தைச்சலாம் பார்த்தனா ரெண்டே ஒரு ஆள் செய்தால் நல்ல டீச்சர் செய்ய அப்ப பிழைக்காது. கூகுள் பரவாயில்ல. அடுத்த உடனே செய்யறீங்க டீச்சர், பரவாயில்ல. அதான் நம்முடைய மேக்ஸ் பண்ணினா நான் மெனுவல் என்டர் பண்ணிட்டேன். கவனம் டீச்சரா, ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப இதுல பெருமளா கவனி இருக்கிறோம். இதுல முக்கியமா மொன்றால சண்முகா வித்யாலய சார்பில் இணைஞ்சிருக்கீங்களா? மொன்றால சண்முகா இல்ல. இதுல புது பாடசாலை இருக்கிறீங்களா? இப்ப புதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வந்த தோமஸ் சார் இருக்கிறீங்க நினைக்கிறேன். சார் என்னோட கதைச்சிருக்கீங்க சார். நீங்க இப்ப ஏற்கனவே என்னோட கதைச்சிருக்கிறீங்க. அந்த ஐயமுடன் குரூப்ல இப்ப கடந்து ஒரு வாரத்துக்கு மேல இருந்து அப்புறம் ஸ்ரீ சண்முகா நிக்கிறீங்க. 1 செகண்ட் இருங்க. மொன்றால ஸ்ரீ சண்முகா சார் அதிபரா டீச்சரா இருக்கீங்க? அதிபரும் பிரதி அதிபரும் இன்னொரு டீச்சரும் இருக்கிறோம் சார். நன்றி. ரெண்டு விடயமா கேட்க போறேன் சார். உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கதைக்க வேண்டியிருக்கு. ஏன் கணக்கறிக்க போடல? கணக்கறிக்க போட்டிருக்கோம் சார். எங்க போட்டீங்க? கூகுள் ஃபார்ம் போட்டீங்களா? ஓ சார், 12:50 போட்டிருக்கோம் சார் கணக்கறிக்க. கூகுள் ஃபார்மா? கூகுள் ஃபார்ம்ல சார், அந்த மற்ற சாதாரண ஃபார்ம். ஹார்ட் காப்பி அனுப்பினேன் ரூவனுக்கு. என்னட்டா கூகுள் ஃபார்ம் போடல என்ன சார்? ஓம் சார், எங்களுக்கு அந்த சார் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் வாரத்துல சார் பெற்றோர் கொஞ்சம் முனைப்போடு செய்தாங்க. அப்ப 0 தான் எங்களுக்கு அந்த முதல் 9 நாளும் எந்த விதமான நிதியும் நாங்க எடுக்கல. 20ஆம் தேதிக்கு பிறகு சார் எங்களுக்கு அந்த பொருட்கள், அதாவது உலர்வுணவு பொருட்கள்ல மரக்கறிகள் வந்து சேர்ந்தது சார். மற்ற பொருட்கள் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு பணம் செலவாச்சு சார். இல்ல அதுல சார் அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல சார். இப்ப நாங்க தான் காசு வந்திருக்கோம். பாவிக்கள் ஒரு சிக்கல் இல்ல. நீங்க 0 இருந்தாலும் இதுவா இருந்தாலும் சார் ஒவ்வொரு போர்ட் நைட் எங்களுக்கு அந்த கணக்கறிக்க கூகுள் ஃபார்ம் இதுவும் டேப் வேணும். கூகுள் ஃபார்ம் நீங்க போடாத படியே ஓ பரவாயில்ல அடுத்த முறை கவனமா இல்ல கூகுள் ஃபார்ம் தான் நாங்க நேரா சமரைஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா சார் மாணவர்கிட்ட எண்ணிக்கைக்கு உங்களோட மாணவர்கிட்ட எண்ணிக்கை உள்ளடக்கப்படையில எங்களோட புள்ளிவரத்துக்குள்ள இந்த ஆவரேஜுக்குள்ள உங்களோட வரையில இப்ப கூகுள் ஃபார்ம் போட்டா தான் சார் இந்த நான் சொல்ற அந்த அமௌண்ட்கள் சரியா இருக்கும். இப்ப எங்களுக்கு சார் இப்ப எங்க இந்த ஆவரேஜ் நான் சொல்றேன் தானே சார் 3079 பேர் பயன்பெற்றிருக்கிறேன்டா கண்டிப்பா 14,000 தாண்டிட்டு உங்களோட வந்திருந்தாலும் 14,000க்கு மேல. இப்ப அப்ப அவரேஜ எங்கட பிழைக்குது. கூகுள் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ரைட், அது இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்லுங்க சார், இந்த புது பள்ளிக்கூடமா ஜாயின் பண்ணினீங்க. இப்ப திட்டம் ஆரம்பிச்சு 1 மாதம் ஆக போகுது. இந்த காலப்பகுதியில உங்களோட பாடசாலையில இதன் ஊடாக ஏற்பட்ட மாற்றம் என்ன? இதை தொடர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? சமூகத்துல பெரிய கருத்துக்கள் என்னவா இருக்கு? பெற்றோர்கள் நாங்கள் அவங்கள திட்டமிட்டு போட்ட மாதிரி அவங்க வடிவா சமைச்சு கொண்டிருக்கிறாங்க சார். எங்களுக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 4-4:30 மணி வரைக்கும் பின்னேரம் வகுப்புகள், அதுக்கான டைம் டேபிள் போட்டு கொண்டிருக்கோம் சார். பிள்ளைகள் செய்துட்டு போறாங்க. இடையில ஸ்போர்ட்ஸ் நடக்கிற விஷயங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் இதன் மூலமாக இந்த சாப்பாடு நாங்க பார்சலாவும் கட்டி அனுப்பியிருக்கோம் கிரவுண்டுக்கு. அதுல கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்துச்சு சார். இல்ல சார், சமையல் பாத்திரங்கள் ஒரு பெற்றாட்ட நாங்க கேட்டிருக்கோம். அவரு கொஞ்சம் அரவாசிய வாங்கி தாரேன்னு சொன்னவர். என்ன பாடசாலையில சமையல் பாத்திரங்கள் எங்களுக்கு இல்ல சார். இந்த சமைக்கிற பெற்றார்களுக்கு அந்த அரசாங்கம் செய்யறது அவங்க அந்த கெரியரை தான் சொன்னாங்க. இந்த சாப்பாடுகளை கொண்டு வர்றதுக்கான பாத்திரங்கள் தான் தந்தாங்களே ஒழிய சமைக்கிறதுக்காக தரல சார். அப்ப இதுல எங்களுக்கு இப்ப மற்ற பாடசாலைகள் அந்த ரைஸ் குக்கர் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப அந்த மாதிரியான உதவிகள் எங்க பாடசாலை கிடைக்கிறாங்க. நம்ம ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க. மற்றபடி சிறப்பா முன்னோக்கி கொண்டு போகலாம் சார். இதுல எந்த தடைகளும் இல்லை சார். என்னடா சார் இப்ப உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி கதைப்போம் சார். பாடசாலை தோட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாடசாலை தோட்டம் சார். மற்ற பாடசாலைகள் கதைக்கிற சார் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நான். பாடசாலை தோட்டம் சார், முதலாவது எங்களை பாடசாலைக்கு 175% பகுதிகளுக்கு வேலி இல்லை சார். வேலி இல்லாத பிரச்சனை இருக்கிறதுனால சார் மாடுகள் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் மற்ற பாடசாலைகள் இருக்க மாதிரியே இந்த குரங்கு பிரச்சனையும் இருக்கு சார். ஆனா சிறிய அளவு நம்ம ஆரம்பிக்கலாம்னு பாக்குறோம் சார். முன்னோக்கி பார்ப்போம் சார் எப்படி செய்யலாம். இல்ல நான் இப்ப அது 2 விஷயம் சம்பந்தமா நான் நேர கதைப்போம் சார். உங்களோட பள்ளிக்கூடத்துல பிரச்சனை சமையல் பிரச்சனை சொன்னீங்களான சார். 2 பேரையும் கதைப்போம் சார். ஏற்கனவே நீங்கள் இந்த முறை
அனர்த்தத்திலையும் திருமண பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அப்ப உங்களுக்கு அந்த சேவைகள் இருக்கலாம், அதை பற்றியும் பார்ப்போம். என்ன சார் இப்ப அதை விட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதால சமூகத்தில புள்ளியல் மட்டத்துல ஏற்பட்ட மாற்றம் அப்படி இருக்கு. இப்ப அந்த இப்ப உதாரணமா சார் அந்த பிள்ளைகளுக்கு இப்ப 2 மணில இருந்து 4 மணி 4:30 மணி வரைக்கும் வகுப்பு செய்யாம சில நேரம் பிள்ளைகள் வீட்டை போயிட்டு தங்களை ரெடிப்படுத்திட்டு 4:30 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் படிக்கிற இருந்துச்சு முன்ன. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த போக்குவரத்து பணம் அந்த சிக்கல் திரும்ப வீட்டை போயிட்டு வரதுனால திரும்ப ஒரு 100 ரூபாய் கிட்ட செலவு போகுது சில பிள்ளைகளுக்கு சார், எல்லா பிள்ளைகளுக்கும் இல்ல. இப்ப இதை ஒரேதையா நாங்க ஒரு சின்ன ஒரு மதிய உணவு கொடுத்து பிள்ளைகளை தங்க வச்சிருக்கிறதுனால அந்த சிக்கலை எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இரவு நேரத்துல இருக்கிற பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதா இருக்கு சார். நாங்க 5ஆம் பிள்ளைகளும் சேர்த்து கூட நல்ல நினைக்கிறோம் சார். அந்த பிள்ளைகளுக்கும் டெய்லி வகுப்புகள் நடக்குது சார். என்னண்டா சார் இப்ப எத்தனை உணவு திட்டம் சார் நீங்க செய்யறோம்? 10க்கும் 11க்கும் போகுது சார். உங்களுக்கு வேறு ஏதாவது இப்ப திட்டத்துல நாளை கூட்ட வேண்டிய தேவை இருக்கா சார்? இல்ல இப்போதைக்கு விடுங்க. 3 சார் சொன்ன மாதிரி 3 நாள் ஓகே செய்து கொண்டு போங்க சார், பாப்போம். என்ன ரைட். இப்ப சார் இந்த புது ஓகே அப்படியே நீங்க நில்லுங்க சார். இப்ப ஹட்டன்ல இருந்து புது பள்ளிக்கூடம் ஒன்றில் எனக்கு கதைக்கிறீங்க தாமஸ் சேவியர் சார். நீங்க சொல்லுங்க சார், இந்த மீட்டிங்கை பார்த்த மட்டும் இவன் கதைச்சலையும் நீங்க 2 கிழமை எங்களோட குரூப்ல ஒப்சர்வ் பண்ண மட்டும் உங்களோட பகுதியிலே உங்களோட பள்ளிக்கூடத்திலும் திட்டத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா? குட் மார்னிங் சார். சந்தோஷமா இருக்கு இந்த குரூப்ல இணைஞ்சு இப்படி கேட்டு கொடுக்கறதுக்கு சார். எங்களோட பாடசாலையில செய்ய முடியும் சார். மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலை தான் சார். அட்டன் வலயத்துல கிட்டத்தட்ட அட்டன் வலயத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது சார் இந்த பாடசாலை. இந்த ஏரியாவில் எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை சார். ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து தான் வர்றாங்க. ஆனா இப்ப இந்த பாடசாலையில இந்த செய்ய முடியும் சார். கிரேட் 11க்கும் இப்போ கிரேட் 5 கிளாஸஸ் நடக்குது. அதே மாதிரி கிரேட் 10 கிளாஸஸ் நடக்குது. இந்த ஈவினிங் கிளாஸஸ் இருக்கு சார். செய்ய முடியும் சார். உங்களோட என்ன மாதிரி சார் உங்களோட என்னடா சார் எங்கண்ட திட்டம் வந்து சார் கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, மகாதோவா ஹாப்டன்ல மகாதோவால செய்கிறோம். அதேமே ஒவ்வொரு பள்ளிக்கூடம் ரூப்வுட்ல செய்கிறோம். கிட்டத்தட்ட உங்கள மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருக்கிற பாடசாலைகள்லாம் 100க்கு 90%. ஆனா அந்த 90% பாடசாலைகள்ல முக்கியமா பெற்றோருடைய பங்களிப்பை நாங்கள் நிச்சயப்படுத்தோம். அப்ப பெற்றோருடைய பங்களிப்பை நிச்சயப்படுத்துறேன்னு சொன்னா முதல்ல அவைக்கு தெரியாது. இப்ப இதுல மொன்றாங்கள சார் சொன்னாரு, இப்ப விஜயன் சார் சொன்ன மாதிரி அவைக்கு தெரியாது, இப்படி செய்யலாம்னு தெரியாது. ஆனா இடையில பாருங்க தச்சனா மிரத மேடம் என்ஆர்ல சொல்லிச்சுன்னு தங்களுக்கு இப்ப பெற்றோருடைய பங்களிப்பு கூடிக்கொள்ளுது. அப்ப உண்மையில அந்த ஸ்டார்ட் பண்றதுதான் கஷ்டம். ஒரு குழந்தைய எழும்பி நடக்கிறதான் எங்களுடைய சேவை. ஆனா நீங்கள் சரியான முறையில இந்த செயல்பாடுகளை செய்வீங்களா இருந்தா தன்னிறைவான செயல்பாடாக தான் இந்த செயல்பாடு நடக்கும். நீங்கள் மற்றவையில என்னென்று 10 ரூபா 12 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும் யோசிக்க தேவையில்லை. அது தானா நடக்கும். அதை தொடக்கி விட்டு அந்த நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு குழந்தை எழும்பி நடக்கலாம் ஓடலாம் என்றதான் இது. சேர்ந்து நடக்கிறதும் ஓடுறதும் உங்கள்தான் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இதுல நாங்கள் இன்டிரெக்டா நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அதனுடைய நீங்கள் நம்பிக்கையை எங்கண்ட பிள்ளைகளுக்கு செய்யணும் என்று சொன்னா பெற்றோருக்கு தான் முதல்ல அந்த ஆசை வரணும். தங்கண்ட குழந்தைகளுக்கு இங்கே உணவை கொடுத்து பள்ளிக்கூடத்துல தக்க வைக்கலாம் என்று ஸ்போர்ட்ஸ் செய்யலாம், பின்னேறம் பள்ளிக்கூடத்துல நிக்கலாம் என்று. ரூபன் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இல்ல உண்மையில இந்த சார் ஏற்கனவே 2 தடவை கதைச்சிருந்தீங்க. இதுல வந்து உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகப்படுத்த கோபாலன்னு சொல்லி சார் யூஎஸ்ல இருக்கிற சார் அறிமுகப்படுத்தி இருந்தவர் வேலை செய்வோம் சொல்லி. இப்ப இதுல வந்து 2 கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல லிஸ்ட்ல தந்திருந்தவர். ஆனா மற்ற பள்ளிக்கூடங்களும் வந்திருக்கீங்க. இதுல வேற பள்ளிக்கூடங்களும் புதுசு ஹட்டன் வலயத்துல இருந்து சொன்ன பள்ளிக்கூடங்கள் வந்திருந்தா எங்களோட பாடசாலையில முரளிதரன் இருக்கிறார். அதுல முரளிதரன் சார் அதிபர் இருக்கிறீங்களா ஹட்டன் பாடசாலை? அல்டன் தமிழ்வத்தியார் சார் இருக்கீங்களா? அப்படி இருந்தா பாக்கணும். இருக்கிறேங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எந்த பள்ளிக்கூடம் சார் நீங்க? நாங்க ஓல்டன் தமிழ் வித்தியாலயம் சாமி. ஓகே, 2 பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இணைஞ்சு இருக்கிறீங்க. நீங்க 2 பள்ளிக்கூடம் ஒரு வாரம் சார். இப்ப முதல் தாமஸ் சாரோட காய்ச்சி வாரம் சார். இப்ப நீங்கள் 2 கிழமை எங்கட திட்டத்தை பார்த்து குரூப்ல இருந்து ஐஎம்எம் குரூப்ல பார்த்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இந்த மீட்டிங் வந்திருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு முரளி என்ன
வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு ஆள் நிக்கிறாராம், ஜாயின் பண்ணிடாம இருக்காம். வெயிட்டிங் இருக்கு அவங்கள்ட்ட இல்லையே, இல்லை வெயிட்டிங். வெயிட்டிங்ல இல்லையே இன்னொரு. ஓகே, அப்படியே நின்றாருண்டா திருப்பி வர சொல்லுவோம். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணுங்க. கதைங்க நாங்க ஓப் பண்ணிட்டு காய்ச்சிட்டு வரோம். இல்லை, இப்போ என்னென்ன திட்டம் சார்? இப்போ நீங்கள் இதில் பார்த்துனீங்களா? இதில் மொன்றாக்கலைன்றதான் இப்போ கடைசியாக ஜாயின் பண்ண பாடசாலை. அதே மாதிரி முள்ளிப்புத்தானையிலேருந்து பாடசாலை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ரூப்பூட்லேருந்து இருக்கணும். கண்டிக்கிழமைகளும் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுமே மிகவும் அன்றாட தொழில் செய்கிறாக்களும் மிகவும் வறுமைக்கோட்டு கீழே உள்ளவர்களால் இந்த பாடசாலையில் வெற்றியை சாதிச்சவர். ஆனபடியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்தின் பங்காளிகளும் பயனாளிகளும் நீங்கள் தான். நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுசரணையாளர்கள் மட்டும்தான் என்ற செய்தியைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்றோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஓகே சார். அப்ப அதுக்குரிய தயார்படுத்தல் செய்யல ரூபன் உங்களை ஒவ்வொரு நாளும் இப்படி எப்படி செய்யணும்ன்றதுல ரூபன் உங்களோட க்ளோஸா கவனிப்பார். ஆனா ஒரு நீங்களே பாருங்க, இதுல 3-4 பாடசாலைகள் உடனே சொந்தமாகவே இயங்க தொடங்கி அவை எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறத விட அவே இந்த சமூகமே நம்பிக்கையா எங்கள்ட பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலைகள் என்று செய்து கொண்டிருக்கு. ஆனபடியா இதுல ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் நம்பிக்கையா செய்யலாம் என்று சொன்னா முதலாவது பெற்றோரை கூப்பிட்டு ஒரு சிறந்த விழிப்புணர்வு செய்யணும். அந்த விழிப்புணர்வுல நீங்க சொல்லணும், இந்த திட்டம் பாடசாலை அதிபருக்காகவோ ஆசிரியருக்காகவோ செய்யப்படவில்லை. மாணவர்கள் எங்களுடைய சமூகம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் இதுல செய்கிறோம் என்று சொல்லி. அப்ப நீங்க இதுல இருக்கிற பல அதிபர்கள் உங்களுக்கு சில பேரை தெரிஞ்சும் இருக்கலாம். நீங்க ஐஸ்லபி கேட்கலாம், அல்ல அங்க போயே பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு ஹட்டன்ல போய் கிட்ட பார்க்கக்கூடிய பாடசாலையில் இருந்தா போய் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க சார். எங்களோட பாடசாலை இதை நடைமுறைப்படுத்தலாம் சார். பேரண்ட்ஸ் 100% ஒத்துழைப்பு. அப்ப நாங்க சார் ஒரு 3 நாள் இல்ல இப்ப என்ன செய்வோம்டா, இப்ப 4-5 ஸ்கூல் லிஸ்ட் வந்திருந்தவங்கள்ட்ட, ஆனா 2 பள்ளிக்கூடம் தான் வந்திருக்கிறீங்களா, முருகன் சாரும் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் தான் இதுல இன்ட்ரெஸ்டா பாக்குறபடியா நாங்க முதல் கட்டமா இந்த 2 பள்ளிக்கூடத்தையும் முன்வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்க நடைமுறையை சொல்றோம். பள்ளிக்கூடத்துல எங்க எடுத்த உடனே நாளைக்கு சமைக்கணும். அப்ப இது செய்யறதுக்கான சில ஆரம்ப செயற்பாடுகள் இருக்குது. நீங்க வலயத்துல உத்தியோகபூர்வமான அனுமதி பெற வேணும். வலயத்தின் ஊடாக ஒரு அனுமதி கடிதம் ஒன்று எங்களுக்கு கூட பெற வேணும். அதாவது வலயத்தின் ஊடாக ஐயமுட்டுக்கான ஒரு கோரிக்கை கடிதத்தை முன்வைக்க வேணும். எங்களோட பாடசாலையில இந்த ஐயமூட்டும் திட்டம் செய்யறதுக்கு வலயம் அனுமதிக்கிற மாதிரி வலயத்தின் அனுமதியோட ஒரு கோரிக்கை கடிதம், அது உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்காக தான் கேட்கிறோம். உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் முக்கியம். 2வது உள்ளூர் சுகாதார பரிசோதனை PHI அனுமதி எடுக்க வேணும். மற்ற உங்களோட பாடசாலைன்ற STC கூட்டத்தை கூட்டி அந்த பாடசாலை வங்கி கணக்கின் ஊடாக இந்த கொடுக்கல் வாங்கலை செய்யறதுக்கு அந்த கூட்டத்துல மினிட் பண்ணணும். அப்ப 2ஆம் தேதி கூட்டத்துல பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்துல நாங்கள் ஒத்துக்கொள்றோம், அப்ரூவ் பண்றோம் இந்த கொடுக்கல் வாங்கலை STC கணக்கு ஊடாக செய்யறதுக்குன்னு சொல்லி அந்த அப்ரூவல் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் சமைக்கிற இடத்தை தயார்படுத்தணும். பெற்றோருக்கும் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் திட்டத்தை முழுமையா விளங்கப்படுத்த வேணும். அப்ப இவ்வளவும் செய்து அதுக்கப்புறம் நாங்க சில டாக்குமெண்ட்களை பற்றி கதைப்போம். அப்ப எடுத்த ஆரம்பத்துல செய்ய முடியாது. அப்படி ஒழுங்கா செய்தபடியாதான் அன்றைக்கு 5 வருஷம் நாங்க அன்பிக்கிறோம். 12 வருஷம் அங்க 5 வருஷம் திட்டம் ஆரம்பிச்சு. அப்போ நடைமுறைகளை சரியா ஆரம்பிச்சாதான் நிலையா கொண்டு போகலாம். திடீரென்று ஆரம்பிச்சால் நிறைய சிக்கல் நீங்க நோக்க வேண்டி வரும். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்களை சொல்றோம். அப்ப உங்களோட 2 பள்ளிக்கூடமும் நாங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நேர. நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதனூடாக ஆரம்ப நடைமுறைகளையும் சில ஏற்கனவே இந்த சில பாதுகாப்பு செயற்படுற அதிபர் மாதிரி இருக்கீங்கன்னா அவையும் இணைச்சு விடுறோம். அவைய கருத்துக்களை முன்வாங்கி செயற்படலாம். முரளிதரன் சார், உங்களோட கருத்துல சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க ஏற்கனவே சார் ஐஎம்இட்டும் ஆரம்ப காலத்துல இருந்தே உறுப்பினராக இருக்கோம் சார். அந்த பென் டிரைவ் திட்டம், அடுத்து அந்த OL பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள், அந்த OL மாணவர்களுக்கான அந்த ஆன்லைன் கிளாஸ் 3 திட்டத்துல இணைஞ்சிருக்கிறோம் சார். ஓகே. மற்றது மிகச்சிறந்த பெறுபேறுகளை தர ஒரு பாடசாலை சார் அட்டன் வலயத்துல. 24ஆம் ஆண்டு 100% பெறுபேறு சார். 14 மாணவர்களையும் உயர்தரத்துக்கு அனுப்பியிருக்கோம் சார். ஓகே. அப்ப அதனால சார் இந்த உணவு வழங்கும் செயல் திட்டத்துல இணைஞ்சா சார் மாணவர்கள் மாலை நேரத்துல ஒரு 5 மணி வரைக்கும் கற்பிப்பதற்கு இலவா இருக்கும் சார். நான் பெற்றோர் கூட்டத்துல இது சம்பந்தமா அறிவிச்சிருக்கிறேன் சார்.
அடுத்து ஆரம்பிக்கும் போது இது தொடர்பான மேலதிக நடவடிக்கையை மேற்கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம் சார். ரைட். அப்ப நாங்க சம்பந்தமா கதைப்போம். 2 பள்ளிக்கூடத்தோட நாங்க நேரடியா கதைச்சு அதுக்கான ஆரம்ப செயற்பாட்டை முன்னெடுப்போம். அப்ப உண்மையிலங்கிற நடைமுறைகள் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், நிர்வாகிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த நடைமுறை கீழே நாங்க பரிட்சாத்தமா முதல் 3 நாட்களுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். அதுல எங்க ஆரம்பத்துல ஆண்டு 10, 11 மாணவரையும் ஆண்டு 5 தேவைப்பட்டா மாணவரை உள்வாங்கி பின்னேரத்துல இருந்து படிக்கிற மாணவரை உள்வாங்கி கொண்டு போவோம். அதில் இப்ப தேவைகள் செலவுகளை பற்றி இதுல ரூபன் இந்த ஜெகதீஸ்வரன் சார் இப்போ டிடியா இருக்கிறாரா? அப்போ இப்போ இருக்கிறாரா சார்? எங்க சார் ஜெகதீஸ்வரன்? அவர் நுவரெலியா வலயத்துல இருக்கிறார். நுவரெலியா வலயம். உங்களுக்கு என்ன விலையம்? அது உங்கள்ட்ட என்ன இருக்குல்ல வரும்? எங்கட 2 பாடசாலையும் ஹெட்டன் வலயம் சார். ஹெட்டன்ல யாரும் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெப்யூட்டி டைரக்டர்? டிரெக்டர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். அப்ப அவைகளோட ஒரு நாளை போய் கதையுங்க, இந்த திட்டத்தை பற்றி விளங்கப்படுத்துங்க. அவையிலையும் ஏதாவது பள்ளிக்கூடம் அவைகளுக்குள்ள இருந்தா அவையில பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அவைகளுக்கும் தெரிஞ்சா நல்லவா. ஆனா ஜெகதீஸ்வரன் சாருக்கு எல்லாம் தெரியும். அதிபரா இருக்காரு. ஓகே, நீங்கள் எதுக்கும் தொடர்ந்து ஒன்றுக்கும் நாங்கள் அடுத்த ரூபனோட சேர்ந்து சில அந்த செயல்பாடுகள் அந்த முக்கியமான பேப்பர் ஒர்க்கு சரியா செய்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தொடங்குவோம். சரிதானே? ஓகே 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 ரூபன் மூவ். ஓகே, அப்ப இவ்வளவு மெயின் ரவிசங்கர் கதைக்கணுமா தம்பி? இதுல ரவிசங்கர் காய்க்கம்பல் என்ன விஷயம்ன்றத வடிவ சொல்லிட்டு செய்யுங்க. ரவி நீங்க ரெடியா? கதைங்க ரவி. சேவன் இருக்காரு. உங்களுக்கு ஷேரிங் ஓகே? சார் நான் அகஸ்தியர் இந்து கல்லூரி அதிபர் ஒரு தரம் பேசுறேன் சார். ஓகே ரவி ஏலாவுடா. சாரி யார் நினைக்கிறீங்க சார்? அகஸ்தியர் இந்து கல்லூரி சார். நான் உங்களை சாரையும் பேசியிருக்கேன், கணபதியில கண்டு சார். ரூபன் சாரையும் கதைச்சிருக்கேன் சார். நான் வெளிமட வலயத்துல சார். நான் இந்த திட்வா சூறாவளிக்கு முதல் ஓகே இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணுங்க. இல்ல ரவி ஷேரிங் சர்வேங்க. நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஃப்ரண்ட் ஸ்கிரீன் வந்திக்குது. இல்ல ரவி ஷேர் பண்ணி சொன்னீங்க. இல்ல நீங்க உங்களோட ஸ்கிரீன் வந்திருக்கு. ஓகே ஓகே சார் என்ன சொல்றீங்க சார்? அது சார் சார் நான் நீண்ட காலமா சாரோட இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கேன் சார். உங்கள்கிட்ட அந்த பென் டிரைவ் திட்டம் பேப்பர் எல்லாம் செய்து வரோம் சார். வெளிமட வலயத்துல எங்களோட பெருபேறுகள் இதுவரையும் வீழ்ச்சி அடைந்தது இல்லை. காலையில 6:30 மணிக்கு ஸ்கூல்ல ஆரம்பிச்சா சார், இரவு 8, 9 மணி வரைக்கும் வரும். அதனால இந்த திட்டத்துல எங்களையும் இணைச்சா நல்லா சார். இந்த திட்வா சூறாவளிக்கு முதல் இணையறதுக்கு கதைச்சது சார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் காரணமாக இணைய முடியல சார். உங்களோட பேர் அருண்ராஜ் சார்? ஓ அருண்ராஜ் சார். ஓகே சார், நீங்களும் சார் அப்ப இப்ப நாங்கள் இதுல 2 பாடசாலை கதைச்சினாங்கல்ல ஹெட்டன். அப்ப அதே மாதிரி நீங்களும் அந்த உங்களுக்கு இதுல வேளாண் சார் இருக்கிறபடியா உங்களுக்கு விளங்கப்படுத்துவாரானே ரூபனோட கதைச்சு என்ன நாங்க டைமை மேனேஜ் பண்ணணும். கதைச்சிட்டு உங்களுடைய செயல்பாட்டுக்கும் தேவையான அனுமதிகளை பெற்று நாங்கள் இந்த 3 பாடசாலைகளையும் தொடங்குவோம். சரிதான்? வேலாயுதம் சார், நீங்கள் கணக்கறிக்கையால் வணக்கம் சார். எங்க கணக்கறிக்கையால் சார் லோஜினி டீச்சர் உங்களுக்கு போட்டாங்க சார். கூகுள் ஃபார்ம் ரெண்டுமே போட்டேன்னு சொன்னாங்க சார். சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் டீச்சரை ஜாயின் பண்ண சொன்னேன் சார். 2 பேரையுமே கூகுள் ஃபார்ம் இல்லையா? ஜாயின் ஆயிருக்கேன் சார். கிளாஸ் டீச்சரை ஜாயின் ஆக சொன்னேன் சார். கூகுள் ஃபார்ம் இல்ல. இதுல இருக்கா எல்லாருக்கும் திரும்பியும் விளங்கப்படுத்துறோம். என்னண்டா நாங்கள் ஒரு பாடசாலையினுடைய பெர்ஃபார்மன்ஸை நேரடியா கதைக்கிறது உண்டு. 2வது எடுத்து நம்பர்ஸ் எங்களுக்கு சரியா வரணும். அப்ப நாங்க ஃபார்ம் சொல்லிக்க 2 ஒன்று ஹார்ட் காப்பியை நீங்கள் நேரடியா ரூபனுக்கு அனுப்புவீங்க. ஹார்ட் காப்பி அந்த ஹார்ட் காப்பியை அனுப்பிக்க அதுன்ற காப்பியை உங்கள்கிட்ட ஒவ்வொரு பாடசாலைகளும் உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்லயும் போடுங்க. மெயின்ல போட வேண்டாம், ஐஎம்எட்டும் குரூப்ல போடாமல் உங்களோட பாடசாலை குரூப்புகள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அது செய்துட்டீங்கன்னா அதுல குரூப்ல இருக்கிற டீமுக்கு தெரியும் இந்த பாடசாலை. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கு செல்வாநகர்ண்டா செல்வாநகர் பாடசாலையின் ஐஎம்எட்டின் குரூப்புக்கு ஒரு ஐஎம்எட்டின் ஒரு சின்ன குரூப் இருப்பீங்க. அந்த குரூப்பில் நீங்க போட்டிருந்தா
அந்த பாடசாலையில் ஆக்ஷன் செய்கிற அந்த கமிட்டிக்கு தெரியும் இன்றைக்கு இந்த ஃபார்ம் செய்தாச்சு ஒன்று. ரெண்டாவது, அந்த ஃபார்ம் செய்த உடனே பிரின்சிபல் அப்ரூவ் பண்ண உடனே அதில் இருக்கிற தகவல்களை திருப்பியும் கூகுள் ஃபார்மில் நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் என்டர் பண்ணணும். அப்போ உங்களுக்கே தெரியும் சார், இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு பள்ளிக்கூடம் இவ்வளவு பிள்ளைகள் ஒரு 15,000 பிள்ளைகளுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு டோட்டல் செலவு, ஒரு பிள்ளைக்கான செலவு எவ்வளவுன்றதை பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் போய் ஒவ்வொரு தரம் என்டர் பண்ணத்தான் சிஸ்டம் என்கின்ற சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பாடசாலைகள் இந்த வாரம் இந்த 2 கடந்த வாரங்களில் ஈடுபட்டது, எத்தனை மாணவர்கள் ஈடுபட்டார்கள், ஒவ்வொரு மாணவருக்கான செலவு எவ்வளவு, ஒவ்வொரு பாடசாலைக்கான செலவு எவ்வளவு, ஒவ்வொரு பாடசாலைக்கு அடுத்ததாக நாங்கள் எவ்வளவு காசு தரோணுமன்றதை அந்த கூகுள் ஃபார்மில் பார்க்கலாம். எங்களுக்கு இல்லாட்டி ஒவ்வொரு ஃபார்மை நாங்கள் பார்க்கணும். அப்போ எங்களுக்கு அந்த வேலை சுமையை குறைக்கிறதுக்காகவும் மற்றது டோட்டல் நம்பரும் டோட்டல் செலவையும் நேரடியாக எல்லாரும் டிரான்ஸ்பரண்டாக பார்க்கறதுக்காக தான் இதை செய்கிறோம். ஆனால் இது எங்களுக்காக இல்லை. ரெண்டாவது விடயம் இதில் என்னென்னா, அந்த ஹார்ட் காப்பி வந்து உங்களோட லாக் புக்கில் ஃபைல் பண்ணப்பட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹார்ட் காப்பி செய்வீங்க. ஹார்ட் காப்பி இன்கேஸ் துளைஞ்சாலும் அதனுடைய தரவு எல்லாம் எங்களுக்கு ஒரேடியாக ஸ்டோரேஜ் பண்ணப்படுது எங்கள்கிட்ட சாஃப்ட்வேர். அப்போ அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆடிட்டிங்கு தான் செய்கிறோம். இதில் 2 பேருக்கும் வின் வின் சிச்சுவேஷன். உங்களுக்கும் இதில் நீங்கள் வின் பண்ணுறீங்க, நாங்களும் உங்களிலேருந்து வின் பண்ணுறோம். சரிதானே? ஓகே ரோஹன், நீங்க கண்டினியூ. சின்ன சேஞ்சஸ் ஒன்று, அந்த ஒரு ஸ்ரீ கணபதியும் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கட்டாயம் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்லேயே இருக்குது தொடங்கும் தேதி முடியும் தேதி. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து அதில் மென்ஷன் பண்ணியே இருக்கு. அதை வந்து சரியாக மார்க் பண்ணால் தான் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ ஸ்ரீ கணபதியில் வந்து 5ஆம் மாதம் 30ஆம் தேதி போட்டிருக்கு முடியும் தேதி. 5:30. ஓகே, 4:30 போல 5:30 போட்டிருக்கோம். லோட் ஆகல. முடியும் தேதி வந்து மே 1 தான் வந்து முடியும் தேதி, ஃப்ரைடே தான் முடியுது. அந்த கூகுள் ஃபார்ம்லயே அதை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும் மே 1 சொல்லி. அதை வந்து சரியா வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சரி. இப்ப அதை பார்த்தா முரளி அண்ணன் உங்க 900 ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அங்க டோட்டல் நம்பர் கணக்கு அப்ளை ஆகுது. இப்ப குட்டியவளம் பிரின்சிபல் இருக்கிறீங்க மேடம், இருக்கிறீங்கல்ல குட்டியப்பலம்? சார் இணைஞ்சோண்டாங்க வரல. வணக்கம், நன்றி. உங்களோட பள்ளிக்கூடத்துல நான் 2 விடயங்கள் தேவை. திட்டத்தை வந்து நாங்க ஒரு 4 வார அடிப்படையில ஆரம்பிச்சினாங்க. முதல் மாதம் சிறப்பா செய்துட்டீங்கள், பாராட்டுகள் பங்களிப்போட. கணக்கறிக்கை வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாதபடியா அந்த ஃபார்ம்ல உங்களை நாங்கள் கூப்பிடல, அதான் பிரச்சனை. நாங்கள் இந்த கூகுள் ஃபார்மை வச்சுக்கொண்டு தான் மீட்டிங் கால் பண்றோம். நாங்கள் இப்போ மேனுவல் ஃபார்மை விட எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கூகுள் ஃபார்ம் கிடைக்கல உங்களோட எங்கள்கிட்ட. அதே மாதிரிக்கா பாருங்க உங்களோட திட்டத்துல இப்ப என்ன மாதிரி இருக்குது இந்த 1 மாத கால பகுதியில? எங்களுக்கு அந்த நாங்க முதல் பேரண்ட்ஸ கூப்பிட்டு வந்த பேரண்ட்ஸின் ஒத்துழைப்போட தான் நாங்கள் அதை செய்தோன்னு இருக்கிறோம். பேரண்ட்ஸின் ஒத்துழைப்பு வந்த பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஓகே இருக்கு. நாங்க பிள்ளைகள் மூலமா தான் சொல்லி பிள்ளைகள் கொண்டு வரினோம். அதோட டீச்சர்ஸும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒத்துழைப்பு கூட வழங்கினோம். அதை கொண்டு நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் மேம்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து அப்ப இன்னும் 1 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்வோம். அடுத்த மாதத்துக்கும் 3 மாதம் மட்டும் கொண்டு 1 மாதமா கொண்டு போவோம் என்ன? இப்ப உங்களுக்கு என்ன உடனடி பிரச்சனை எதிர்நோக்குறீங்க? எங்களுக்கு சமைக்கிற இடம் தான் ஒரு பிரச்சனை. ஆனா அதை நாங்க டெம்பரரியா நாங்க ஒரு ஷெட் ஒன்று போடுறதுக்கு ஒரு முயற்சி செய்தோன்னு இருக்கிறோம். மற்றது அந்த எங்களோட நீங்க தந்த அந்த கிரீன் ஹவுஸை நாங்கள் அதையும் ஒருக்கா டெவலப் பண்றதுக்கு அதுக்குரிய முயற்சியிலையும் இறங்கி இருக்கிறோம். அப்ப காலப்போக்கில நாங்க இத இன்னும் சிறப்பா செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. இப்போ கிரீன் ஹவுஸ் செயற்பாட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினீங்கன்னா கணக்கா மறக்கறி தேவை. செய்தாக்கு ஒருக்கா தான் அறுவடை கிடைச்சிருந்தது. அது தொடர்ந்து அதை ஒருக்கா முன்னெடுங்க. தேவானே வந்து குறைச்சவராகும் உங்களோட அவரோட சில உதவியில பெற்றுக்கொள்ளலாம். பார்ப்போம் என்ன? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி. வேற இதுல பள்ளிக்கூடம் கால் பண்ணாத ஸ்கூல் ஏதாவது இருக்கிறீங்களா அதுல? ஹலோ சார். ஆமா, எந்த பள்ளிக்கூடம்? பொன்னாலை வரதராஜா பெருமாள் சார். ஓகே, எப்ப மீட்டிங்ல ஜாயின் ஆனீங்க?
நான் ஒரு 6:20 அப்படி சார் பிள்ளைய விட்டுட்டு வந்தேன் நான் கிளாஸ்ல. ரைட், ஓகே. உங்களோட முன்னுக்கு கூப்பிட்டேன்னா நீங்க வரையில அப்புறம் குரூப்ல போடுறான். பொன்னாலை வரதாய பெருமாள். ஓகே டீச்சர், சொல்லுங்க எப்படி கூட செயற்பாடு இப்ப இருக்குது, என்ன நடக்குது சார்? டீச்சர் இப்போ இதான் பிரச்சனை, நீங்க ஒரு ஆள் வாரதால டீச்சர் பாருங்க, நீங்க பாவம், நீங்க வீட்டுல செய்யணும், கணக்கு செய்யணும், வேற டீச்சர்ஸ் ஒத்துழைப்பு இல்லையா உங்கள்ட்ட? கணக்கெல்லாம் சார் இன்னொரு சார் செய்கிறவர் சார். நீங்க மீட்டிங் வரதா கூட பொறுப்போ? இல்ல இன்றைக்கு அந்த பிரின்சிபல் நாளைக்கு ஏதோ நூல் வெளியிடம் சார் அவர். ஓகே, சரியா, சரி, பரவாயில்ல. இப்ப உங்களோட ஐயமூட்டும் திட்டம் சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் கூற இருக்கா? என்ன மாதிரி போகுது, என்ன பங்களிப்பு செய்யக்கூடிய? டெய்லி நாங்க சாப்பாடு கொடுக்கறதுல எந்த வித சிக்கலும் இல்ல சார், வடிவா போய் கொண்டிருக்கு. பேரண்ட்ஸ் மாதிரி நம் சார், எங்களை ஸ்பான்சர்ஸ் தான் கொஞ்சம் குறைவு சார், இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சார். ஓகே, உங்களுக்கு கோயில்ல பங்களிப்பு இருக்கா பக்கத்துல? பொன்னாலை வரதராஜா பெருமாள் கோயில் சார் 15 நாளைக்கு எடுக்கிறாங்க சாப்பாடு. பக்கத்துல நீ பிள்ளையார் நாளைக்கு கொடியேற்றம் சார், அதுக்கும் கேட்க இருக்கிறோம். ஓகே, ரைட். அப்ப சமூகத்தை அந்த வழியில நீங்க நினைச்சு அந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு இருந்தோம் என்ன? ஆம் சார், ஆம் சார். ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். மேடம் உங்கள்ட்ட அவர் பிரின்சிபல் ஆயிட்டாரோ? அந்த நான் வந்து மீட் பண்ண சார் தானே? இல்ல புதுசா அவர் வைஸ் பிரின்சிபல் சார், இப்ப புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறார் சார், பிரின்சிபல் மிஸ்டர் கவரட்னம் சார். ஓகே ஓகே, சரி. வேற ஏதாவது கோல் பண்ணாத பள்ளிக்கூடம் இருக்கா? இல்ல, லுக்ஷி என்ற கையெழுத்தி கொண்டிருக்கீங்க ஒரு டீச்சர். லுக்ஷி, குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர். எந்த ஸ்கூல்? கலைஞர்கள் சார்பாக இணைஞ்சிருக்கிறேன். நான் என்ன முதல் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் சார். என்னண்டா 6:15 இணைஞ்ச நான், ஆனா புது குடியிருப்பு சொன்னதால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். நான் அப்ப இருந்தே இருக்கிறேன் குரூப்ல. வாணி வித்யாலயம். நீங்க அந்த இல்ல குடியிருப்பு ஏறாவூர் குடியிருப்பு கலைமகளா? சரி, நீங்க குடியிருப்பு பாருங்க சார். ஓகே, நாட் புது குடியிருப்பு. சரி, ஓகே. முரளியன், அடுத்த பிரச்சனை வாணி வித்யாலயம் பாலச்சேன வரையில் அதுவும் பெரிய அமௌண்ட். வாணி வித்யாலயம் அதையும் வரையில மெட்ட வாணி பட்டைகளும் கணக்கு பிழைக்க போகுது. ஓகே, நீங்க சொல்லுங்க டீச்சர். ஓகே, வித்யாலயம் இந்த 2 பேர் கதைக்கிறீங்க. யார் கதைக்கிறீங்க? எந்த வாணி கதைக்கிறீங்க? நான் குடியிருப்பு கலைமகள். ஓகே, புது குடியிருப்பு கலைமகள் டீச்சர், நீங்க சொல்லுங்க டீச்சர். உங்களோட பள்ளிக்கூடத்துல செயற்பாடு எப்படி இருக்குது இப்ப? எங்களுக்கு சமையல் செயற்பாடு எல்லாம் சீரா போகுது சார். சமூக பங்களிப்பு இருக்கு, பெற்றோர் வாராங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குது எங்களுக்கு, எல்லாம் கொண்டு வாங்க. டீச்சர்ஸும் பங்களிப்பு செய்யறாங்க. இப்ப நாங்க ஓய்வு பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர இப்ப ரீசெண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கஷ்டமான நிலையில இருக்கிற பிள்ளைகள் ஒரு 10-15 பிள்ளைகளுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்திருக்கிறோம் இதுல ரீசெண்டா தான். இல்ல, அதாவது சாப்பாடு திட்டத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு தான் தெரியும் நிலைமை எப்படி இருக்கான்னு சொல்லி. இப்ப ஒரு பிள்ளை வேற வகுப்புல பசியில இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதுல கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் சிறந்த சமூக பங்களிப்போட செயற்படுற பள்ளிக்கூடங்கள் மற்ற உங்களுக்கு பழைய மாணவர்கிட்ட நன்கொடைகள் எல்லாம் கிடைக்குது. திட்டத்துல மாற்றம் செய்ய போறீங்களா நேரடியாக எங்களோட கதைங்க இருக்கா? ஆனா உங்களோட செலவெல்லாம் வந்து உயர்வா தான் வச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களோட சமூக மற்றும் பாடசாலை தோட்டம் என்ன நடந்தது? பாடசாலை தோட்டம், மூலிகை தோட்டம் சிறிதளவு இருக்கு சார். அப்ப பெரிய அளவில் செய்ய போறோம்னு தான் நாங்க உதவி செய்துட்டு வந்தாங்க. அது நடந்த அந்த திட்டத்துல அந்த திட்டத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க சார். இன்னும் சரியா இது செய்யல. சரியா உங்களுக்கு தந்த அதே நாள் தான் நம்ம ஏறாள் விபரானந்தாக உதவி செய்தது. அந்த பள்ளிக்கூடத்துல அறுவடை எடுத்து அந்த அறுவடையை வெளியில கொடுக்குற அளவுக்கு பாடசாலை முன்னேறிட்டது ஒரே நாள்ல ஆரம்பிச்ச திட்டம். ஆனா உங்களோட பாடசாலையில என்ன நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லையன்ற ஒரு கவலைக்குரிய விடயம் உண்டு. நான் நினைக்கிறேன் இப்ப இந்த மாதத்துக்குள்ள நீங்க செய்து முடிக்கணும் பாடசாலை தோட்டத்தோடுங்க. அதோட பிரயோசனம் இல்லை. ஏண்டா நீங்க என்னதான் செய்யாட்டியும் பாடசாலை தோட்டம் செய்யாட்டியும் உங்களோட செலவு எல்லாம் க்ளோஸ் டு உங்களோட கையில நிக்கிற ரேஞ்ச் என்ன உங்களோட பள்ளிக்கூடம். ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஆரம்பிக்க இல்லன்னு இல்ல, ஆனா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு நாங்க செய்யல. சமையல்ல இருக்கிற அந்த இது தோட்டத்துல உண்மையாவே இல்ல. அந்த தோட்டத்துக்கு பொறுப்பா ஒரு ஆசிரியர் குழு கொண்டு இருந்து மாணவரை உள்வாங்கி அந்த உன்னோட பாதுகாப்பா இருக்கிற இடம் என்ன செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படியே அதை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க. என்ன நான் கட்டாயம் செய்வோம்.
நன்றி. அடுத்த வாழைச்சேனை வாணி, புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம். டீச்சர் வணக்கம் சார். வணக்கம் டீச்சர், வணக்கம். உங்களோட மேகலா மிஸ் போட்டாண்டு போட்டோம், நான் எங்களோட கூகுள் ஃபார்முக்கு வரவே இல்லை. ரவிக்கு அதையும் பாருங்க, வாழைச்சேர வாணி வித்தியாலயம் கூகுள் ஃபார்ம்ல ஸ்கிரீன்ஷாட் வந்திருந்தது, ஆனால் இங்கே லோட் ஆகுது. ஓகே டீச்சர், முதல்ல இணைஞ்சு கொண்டாக்கு நன்றி. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்களா இதில் பொறுப்பாக கூட விஷயங்களை முன்னிட்டு செய்கிறீங்க, அதுக்கு உங்களோட பாராட்டுக்கள். ஐயமட்டும் குரூப்ல இணைஞ்சிருக்கிறீங்களா என்ன இப்ப? ஆம் சார், இப்ப இணைஞ்சிருக்கிறேன். ரைட், குட். ஓகே, இப்ப இந்த திட்டத்தை நீங்கள் இதை முன்னெடுத்து செய்ய உங்களுக்கு என்ன சவாலா இருக்கு, எப்படியான மாற்றங்கள் செய்யக்கூடிய இருக்கு, நீங்க என்ன உணர்ந்து கொள்றீங்க? மீட்டிங்கும் உடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்ல என்ன அறிவீங்க? என்னடா சார், எங்கடையில பிரச்சனை இல்லை சார், சமையல் எல்லாம் வடிவா போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சில நாள்ல தான் சமைக்கல சந்தர்ப்பம் கொண்டு வருது. அநேகமா நாங்க செய்து கொண்டு போறோம், அதுல தடங்கள் இல்லாம. 4 நாள் சமைப்போம், சில நாள்ல ஒரு நாள் தான் மிஸ். ஓகே, என்ன காரணத்துக்கு சமைக்கலாம் போகுது? பெற்றோர் பங்களிப்பு சில நேரம் இல்லாம இருக்குது, அல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிருவாங்க, அதாலதான் ஒரு நாள் அப்படி விடுபடுது. ஒரு நாள் தொடர்ச்சியா இல்ல, அதேமா 5 நாள் செய்யறோம், சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு நாள் வருது, அப்படி ஒரு நாள் விடுபடுது. ஓகே, கிழமையில ஒரு நாள் வாரம் ஓரளவுக்கு ஏறிக்கலாம், தொடர்ச்சியா 2 நாள் 3 நாள் வெராட்டி அதுக்கு மீளாவுக்கு உட்படுத்தணும். வேண்டாம், போன முறை வந்து பெற்றோரை சந்திச்சு கதைச்சினாங்களே, என்ன ஒரு மீட்டிங்கோட வச்சு பெற்றோட அதோட கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது எங்களுக்கு. அதுல இருந்து ஆமா, உலர் உணவு பொருட்கள், அரிசி அப்படின்னு கொஞ்சம் பேர் வாங்கி தாராங்க, அதுல பிரச்சனை இல்லை சார். ரைட், ஓகே. நன்றி டீச்சர், அடைஞ்சு கொண்டதுக்கு. உண்மை நீங்க வந்ததால நிறைய விஷயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்திருக்கும். தொடர்ந்து செயற்படுங்க. உங்களுக்கு ஏதாவது மேலே தகவல் தேவை வேண்டாம், இந்த இடங்களை தொடர்பு கொள்ளுங்க கொண்டாலும் என்ன. ஓகே சார். ஓகே, நன்றி டீச்சர், நன்றி. ஸ்ரீ கணபதி சார், வேற ஆன்சர் கேட்க போறீங்களோ? பதில் வேற டீச்சரா கை வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா சார், இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்னால நம்மட சார் போறனால என்ன ஜாயிண்ட் ஆக சொன்னார் சார். நான் கிரேட் 11 இன்சார்ஜ் டீச்சர் சார். எங்கட ஐஎம்இட்டும் ப்ரோக்ராம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார், பேரண்ட்ஸ்ட பங்களிப்பும் இருக்கு சார். பிள்ளைகளும் மட்டத்துக்கு 7 நாட்கள்ல கொண்டு வந்து தாராங்க சார். அதனால எங்களுக்கு அந்த சிக்கல்லாம் போகுது சார். கடந்த காலங்கள்ல ஒரு சில சிக்கல்னால எங்களால பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க இயலாம இருந்துச்சு சார். இப்ப வந்து ஓரளவுக்கு செய்துட்டு போறோம் சார். அடுத்தது சார், இந்த ரைஸ் குக்கர் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க சார் அன்பளிப்பா. அந்த காண்டி அண்ணா அவருக்கு வந்து எங்களுடைய ஐஎம்இட்டும் குழு சார்பாக சார் நாங்க அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் சார். நன்றி, சொல்லி வரோம். நன்றி, தேங்க்யூ சார். ஃபுல்லா அந்த பிள்ளை அந்த இதுல அந்த உங்களோட பாடசாலை தங்கியிருந்த எல்லாரும் ஃபுல்லா போயிட்டோமா? முழு பேரும் இப்ப போயிட்டாங்க சார். அப்ப அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்துருக்காங்களா இல்ல என்ன போனாங்க? இல்ல சார், தற்காலிகமா அவங்களுக்கு வந்து டென்ட்ல அடிச்சு கொடுத்துருக்காங்க சார், கூடார மாதிரி. இப்ப அதுல தான் சார் அவங்க நிக்கிறாங்க சார். அதனாலதான் முரளியன்னா இந்த பிள்ளைய தங்க வச்சு படிப்பிச்சு அதுதான் கண்ணா தொடர்ந்து 100% போயிட்டு தான் அறிய வெளியில எடுத்து டென்ட் அடிச்சு டெம்பரரி டென்ட் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. டெம்பரரி டென்ட்னா இப்ப இடம் எங்க? லேண்ட் எங்க? பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட இல்ல தானே? பள்ளிக்கூடத்துக்கிட்ட இல்ல சார், அவங்களோட அந்த மேல தேயிலை தோட்டம் ஒன்று இருக்கு சார், அதுல தான் சார் அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க சார். அந்த பிள்ளைகள தான் எங்களோட இந்த ஓலெவல் எக்ஸாம் எடுத்து போன பிள்ளைகளுக்கு பிறகு அடுத்த பேட்ச் எல்லாம் அவங்க வீடுல தான் மாறாங்க. சார். சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி. வேற யாராவது கதைக்க இருக்கா? மிஸ் பண்ண பள்ளிக்கூடங்கள், ஹிந்தி வந்த பள்ளிக்கூடங்கள், பசறை கலைமகள் இல்ல தானே? சார் அந்த அல்டன் முரளிதரன் சார் கையெழுத்து கொண்டிருப்பீங்க சார். கலைக்க இருக்கா சார் முரளிதரன் சார்? கையெழுத்தி கொண்டிருப்பீங்க? இல்ல அவர் கதைச்சிட்டார் சார், போட்டதான் இருக்குது. ரைட். அப்போ நாங்க 1.5 hours இப்ப உண்மையில நாங்க 1 hourக்குள்ள முடிக்காட்டிலும் 1.5 hoursக்குள்ள முடிக்கணும் என்று நினைக்கிறேன்னா உங்களை எல்லாட்ட தேவைகளுக்காகத்தான். ஆனா இதுக்குள்ள யாராவது உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பினா சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நாங்க மீட்டிங்கை முடிப்போம். ஆனா தனிப்பட்ட முறையில நேரடியா தொடர்ச்சியா வளமை போல ரூபனோடையோ என்னோடய நீங்க தேவையான விஷயங்களை கருத்து சொல்லிடுங்க. ஓகே, இதுல யாராவது கருத்து சொல்ல வேண்டியிருந்து சொல்ல சந்தர்ப்பம் இருக்காடி சொல்லுங்க, கலைக்க வேண்டியிருந்தா.
ஓகே ஓகே. அப்போ கதைக்கையில நம்ம முடிவுக்கு வாரோம். இதுல திருப்பியும் ஒரு விஷயத்த இறுதியா ஞாபகப்படுத்துறோம். இது உண்மையில இதுல வந்து நீங்க எல்லாரும் எங்களோட பங்களிப்பை சரியா செய்தாதான் நாங்களும் சரியாக எங்களோட இதெல்லாம் கொண்டு போகலாம். இன்றைக்கு இந்த மீட்டிங்குக்கு சில பாடசாலை பிந்தி வந்திருந்தீங்க, சில பாடசாலை பெறாது உண்மையில ஏமாற்றமா இருக்கு. ஆனா வந்தவங்களோட ஒவ்வொருக்கும் மனித நன்றிகள். உண்மையில 3 நாள் விடுமுறையா இருந்தாலும் இந்த சனிக்கிழமை காலமேல உங்களோட குடும்ப சூழ்நிலை இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் டைம்ல வந்து இணைஞ்சு கொண்டவருக்கும் நன்றிகள். மற்ற கணக்கறிக்கை வந்து மிக மிக முக்கியம். அதுல இந்த கூகுள் ஃபார்ம் தான் எங்களுக்கு 100% எதிர்பார்ப்போம். நாங்க மேனுவல் ஃபார்மை கிராஸ் செக் பண்றதான் பாவிக்கிறோம். உங்களோட கூகுள் ஃபார்மை தான் நாங்க அதைத்தான் மெயினாண்டே பாத்தீங்கன்னா கணக்க பள்ளிக்கூடங்கள தகவலோட பிழைச்சதால எங்களோட புள்ளி வரங்கள் இது 100% தெரியும் சொல்ல இயலாது. வாணி வித்தியாலயம் விடுபட்டுட்டது பெரிய பள்ளிக்கூடம், ஸ்ரீ கணபதிய வரையில, மொன்றால பள்ளிக்கூடம் வரையில. அப்ப சிலதுல பள்ளிக்கூடங்கள் இல்லாததால எங்களோட புள்ளி வரத்துல அமௌண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாங்க டீலா சொல்ல இல்லாம இருக்குது. பதில் கவனமா இருங்கோ. தயவு செய்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்க அந்த டேட்டுகளை 2 சைவர் போட வேண்டாம். இது கம்ப்யூட்டர் சிஸ்டம் செய்கிற வேலை நாங்கள் கரெக்ட் பண்ண இல்லாது. நீங்க சரியா என்டர் பண்ணினா தான் அந்த கூகுள் ஃபார்ம் இங்க எங்களுக்கு லோட் ஆகும். அப்ப அதை வச்சு கொண்டுதான் செய்யலாம். அப்படி இருந்தும் சில பிள்ளைகளை திருத்தியும் அதுக்கு மேலேயும் சில பிள்ளைகள் ஏற்பட்டு இருக்குது. எதிர்காலத்துல இந்த பிள்ளைகளை தவித்து கொண்டீங்கன்னா வேலை பழி எல்லாருக்கும் இலகுவாயிருக்கும். நேர வித்தியாசம். ஒரு கேள்வி ஒன்று, எல்லா பாடசாலையிலும் உங்களுக்குரிய ஒரு தனிப்பட்ட குழுமம் வச்சிருக்கிறீங்க. ஒன்று ஐயமுட்டுன் குரூப்பை கட்டாயம் மேக் ஷோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு குரூப் இருக்குன்றது. அப்ப நாங்கள் ஃபார்மை கூகுள்ல ஃபில் பண்ணிக்க அந்த ஃபார்மை நீங்கள் ரூபனுக்கு கொடுக்குற மாதிரி அந்த குரூப்லேயும் போட்டீங்கன்னா அந்த குரூப்புக்கும் தெரியும் செய்துட்டோம்னு சொல்லி. ஏன்னா ரூபன் அப்ப எங்களுக்கு cross check பண்ற சுகம் இல்ல கண்டிப்பா தெரியும். அதை விட அடுத்த என்னன்னு சொன்னா மீட்டிங் போறதை நீங்க குரூப்ல போடுங்க. வாராட்டதை மேக் ஷோ பண்ணுங்க. இப்ப நான் முடிவெழுப்பி நான் மீட்டிங்கும் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு மெசேஜ் போட்டு தான் சில பள்ளிக்கூடங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணும். அப்படி செய்யாமல் இன்றைக்கு நான் போகாட்டு என்னோட இப்ப மெசேஜை நீங்கள் அங்க பாஸ் பண்றதுதான் தேவை. அதிபரோ ஆசிரியரோ உணவு திட்ட பொறுப்பாளோ யாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கும் தகவலை பரிமாற்றுறதுக்கு இது ஒன்றுதான் வழி. தயவு செய்து இந்த திட்டத்தை சரியா உள்வாங்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அது இன்னும் போற வழியத்தான் பல்வேறு அமைப்புகளோட வந்து இப்ப வேற வழியில் உதவி விஷயங்களோட முன் வந்திருக்கு. அந்த உதவியில சரியா எடுத்து தாரோம். இந்த சில விஷயங்கள் எடுத்து இருக்கிறோம். 3 பள்ளிக்கூடத்தை பரிச்சாத்தமா இணைக்கிறதா முடிவெடுத்திருக்கிறோம். அந்த 3 பாடசாலை அதிபர் மாதிரி அவங்களோட நேர் தொடர்பு ஒழுங்கோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி ஆரம்ப செயற்பாட்டை முன்னெடுப்போம். 1-2 சில பாடத்துல தேவையை பற்றி கதைச்சிருந்த நீங்கள் அதை பற்றியும் நாங்கள் தனிப்பட்ட கதைப்போம். மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் மனநிறைஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். மீண்டும் அடுத்த 1 மாத காலத்துல திருப்பியும் இருக்கா அடுத்த ஜூம் மீட்டிங்ல சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும். ஓகே, எல்லாருக்கும் நன்றி.